ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நிறைய நாவல்கள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப பிரபலமான அருமையான நாவல்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய நாவல் தேவகியின் கணவன் அப்படிங்கிற ஒரு குடும்ப தொடர் கதை. சோ அமரர் கல்கி அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நமக்கு 3 முக்கியமான நாவல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு. சோ இதெல்லாம் சரித்திர வரலாற்று புதினங்கள். அதை தாண்டி சமூக நாவல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க நாவல்னு சொன்னோம்னா தேவகியின் கணவன். இது பிரபலமான ஒரு பத்திரிகையில தொடர்கதையாக வந்தது. அதனுடைய பகுதிகள் தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தேவகியின் கணவன் நாவல் கேட்கலாமா? தேவகியின் கணவன் பகுதி 1, அத்தியாயம் 1. தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஆண்டுதோறும் சுதேசி பொருட்காட்சி நடத்துகிறவர்களை வாழ்த்துகிறேன். அந்த பொருட்காட்சி காரணமாக என் வாழ்க்கையில் வெகு காலமாய் மர்மமாக இருந்து வந்த ஒரு விஷயம் துளங்கியது. என் மனதில் சுமந்திருந்த ஒரு பெரிய பாரமும் நீங்கியது. அடிக்கடி என்னை சிந்தனையில் ஆழ்த்தி என் நிம்மதியை குலைத்து வந்த ஒரு சந்தேகம் நிவர்த்தியாகி என்னுடைய உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டது. இந்த வருஷத்து பிப்ரவரி, அதாவது 1950 பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் எழுதப்பட்டது இந்த கதை. சுதேசி பொருட்காட்சிக்கு நான் போகவில்லை. சென்ற வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எவ்வளவோ சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக எல்லோரும் சொன்னார்கள். ஆனாலும் நான் போகவில்லை. போகலாமா வேண்டாமா என்று யோசனை செய்து வேண்டாம் என்று முடிவு கட்டினேன். போயிருந்தால் அங்கே நான் தேவகியை சந்தித்த இடத்துக்கு என் கால்கள் என்னை இழுத்து கொண்டு போயிருக்கும். பழைய ஞாபகங்களில் மூழ்கி போயிருப்பேன். எல்லோரும் பார்க்கும் காட்சிகளில் என் மனம் சென்றிராது. ஆடல் பாடல்களிலோ நாடகம் நடனங்களிலோ நான் எவ்விதம் கருத்தை செலுத்த முடியும்? சித்திர காட்சிக்குள் சென்றால் தேவகியின் சித்திரம்தான் என் மனக்கண் முன்னால் தோன்றும். மின்சார சக்தியின் அற்புதங்களை காட்டும் இடத்திற்குள் சென்றால் அங்கே திடீரென்று தேவகியை நான் பார்த்த உடனே என் உடம்பில் பாய்ந்து குலுக்கி போட்ட மின்சார சக்தியை தான் நினைத்துக் கொள்வேன். 1 வருஷமா 2 வருஷமா 25 வருடங்களுக்கு பிறகு அவளை நான் பார்த்தேன். கன்னி பெண்ணாக துள்ளி திரிந்து கொண்டிருந்தவளை 3 குழந்தைகளின் தாயாராக பார்த்தேன். ஆயினும் பார்த்த தட்சணமே அடையாளம் தெரிந்து போய்விட்டது. கொஞ்ச நெஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் செக்கச் சிவந்த அவள் கன்னத்தில், காதின் ஓரத்தில் இருந்த அழகிய மச்சம் அந்த சந்தேகத்தை போக்கிவிட்டது. தேவகியும் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டாள் என்பது அவள் என்னை பார்த்து பிரமித்து நின்றதிலிருந்து தெரிந்தது. அவள் கையை பிடித்துக் கொண்டு வந்த குழந்தை அவளை பிடித்து இழுத்ததை கூட கவனியாமலே நின்றாள். என் மன கொந்தளிப்பை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு, ஹெட்மாஸ்டர் பொண்ணு தேவகி தானே என்று நான் தழுதழுக்க கேட்டேன். ஆமா, நீங்க கிட்டதானே என்றாள் தேவகி. ஓஹோ, இன்னும் என்ன ஞாபகம் வைத்திருக்கிறாயே என்றேன் நான். எப்படி மறக்க முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கை என் மனதில் இருந்தது. அந்த நம்பிக்கை இப்போது நிறைவேறிவிட்டது என்று தேவகி கனிவுடன் கூறினாள். அப்படியா? என்னை சந்திக்கும் விருப்பம் கூட உனக்கு இருந்ததா? அது என்னுடைய பாக்கியம்தான். இந்த சென்னை பட்டணத்தில் தான் நீ இருக்கிறாயா? ஜாகை எங்கே? உன்னுடைய கணவர், இந்த குழந்தைகளின் தகப்பனார், அவர் இங்கே வரவில்லையா என்று தயங்கி தயங்கி கேட்டேன். வீட்டுக்கு வாருங்கள், எல்லா கதையும் சாவகாசமாக சொல்கிறேன் என்று தேவகி கூறிய வார்த்தைகளிலேயே கண்ணீர் கலந்திருந்ததாக எனக்கு தோன்றியது. அவளுடைய வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டேன். பிறகு பிரிய மனமின்றி பிரிந்து சென்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வரும்படி தேவகி சொல்லியிருந்தாள். அதுவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த நீண்ட யுகங்களை எல்லாம் பழைய சம்பவங்களை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக் கொண்டு கழித்தேன். அத்தியாயம் 2. ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது. ஆனாலும் நேற்று நடந்தது போல் என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஹைஸ்கூலில் 6வது பாடம் படித்துக் கொண்டிருந்தேன். என் தகப்பனாரின் மரணம் காரணமாக நடுவில் 3 வருஷம் என் படிப்பு தடைப்பட்டிருந்தது. ஆகையால் என் வகுப்பில் வாசித்த மற்ற பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு வயது அதிகம்.
17 முடிந்து 18வது பிறந்திருந்தது. ஆனால் பள்ளிக்கூடம் போகாத 3 வருஷமும் நான் சும்மா இருந்து விடவில்லை. நன்றாக படித்திருந்தேன். ஆகையால் இப்போது வகுப்பில் கெட்டிக்கார பையன் என்று பெயர் வாங்கி இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எல்லோரும் என் பேரில் பிரியமாயிருப்பார்கள். அந்த வருஷத்தில் புதிதாக வந்திருந்த ஹெட்மாஸ்டர் பத்மநாப ஐயங்காரும் என்னிடம் மிக்க அபிமானமாயிருந்தார். அவரை காட்டிலும் அவர் மனையாளுக்கு என்னிடம் பிரியம் அதிகம். அந்த தம்பதிகள் எங்கள் ஊருக்கு வந்த புதிதில் நான் அவர்களுக்கு மிக்க ஒத்தாசையாக இருந்தேன். புது குடித்தனம் போடுவதற்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். இதிலிருந்து அந்த மாமிக்கு என்னை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. தினசரி காலையில் பலகாரம் காஃபி எனக்கு ஹெட்மாஸ்டர் வீட்டிலேதான். ஒரு நாளைக்கு நான் அவர்கள் வீட்டுக்கு போகாவிட்டால், கிட்டா நேற்றுக்கு எங்கே காணோம், இந்த மாதிரி நீ ஆப்சென்ட் போட்டால் ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி பரீட்சையில் சைபர் போட்டுவிட சொல்லுவேன் என்று மாமி சண்டை பிடிப்பாள். சில காலம் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அவர்கள் வந்த புதிதில் அவர்களுடைய வீட்டில் அந்த தம்பதிகளை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. பிறகு ஒரு நாள் ரங்கநாயகி அம்மாள் திடீரென்று ஒரு செய்தி சொன்னாள். அவர்களுடைய குமாரி தேவகி அடுத்த வாரம் சென்னை பட்டணத்தில் இருந்து வரப்போவதாக சொன்னாள். அதுவரையில் அவர்களுக்கு ஒரு புதல்வி உண்டு என்னும் விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்தது. எனவே அந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு வியப்பாய் இருந்தது. வியப்பு மட்டுமல்ல, காரணம் சொல்ல முடியாத ஒரு பரபரப்பும் உண்டாயிற்று. வரப்போகிற தேவகியை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. மாமியிடம் சாதுரியமாக பல கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டேன். தேவகிக்கு வயது 15, 4வது பாரம் பாஸ் செய்திருந்தாள். அவளை எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு வர முதலில் பத்மநாப ஐயங்கார் இஷ்டப்படவில்லை. எங்கள் ஊர் பட்டணத்திலும் சேர்ந்ததில்லை, பட்டிக்காட்டிலும் சேர்ந்ததில்லை. இரண்டும் கெட்டான் ஊர். பெண்களுக்கு தனியாக ஹைஸ்கூல் கிடையாது. ஆண் பிள்ளைகள் ஹைஸ்கூல் மட்டும்தான் இருந்தது. ஆகையினாலே தேவகியின் படிப்பை கெடுக்க வேண்டாம் என்று பட்டணத்தில் பாட்டி வீட்டிலேயே அவளை விட்டு வந்தார்கள். ஆனால் அதிக காலம் செல்ல பெண்ணை பிரிந்திருப்பதற்கு தாயார் தகப்பனார் 2 பேராலும் முடியவில்லை. ஆகையால் சில நாளைக்கெல்லாம் அவளை அழைத்துக் கொண்டு வர தீர்மானித்தார்கள். அழைத்து கொண்டு வந்து புருஷ பிள்ளைகளின் ஹைஸ்கூலிலேயே சேர்த்து விடவும் முடிவு செய்தார்கள். ரங்கநாயகி அம்மாள் இதற்கு ஆட்சேபனைகள் பல சொல்லாமல் இல்லை. ஆனால் பத்மநாப ஐயங்கார், நானே ஹெட்மாஸ்டராய் இருக்கும் போது என்ன கவலை, என்னை மீறி என்ன நடந்துவிடும், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போய் விடுமா, யாராவது ஏதாவது உளறி கொண்டு போகட்டும். இந்த காலத்தில் வைதீக குடும்பத்து பெண்கள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். கப்பல் ஏறி சீமைக்கு போகிறார்கள். வக்கீல் பரீட்சை பாஸ் செய்துவிட்டு 4 கை சட்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டில் வந்து பேசுகிறார்கள். அவர்கள் எல்லாம் யார் தள்ளி வைத்து விட்டார்கள்? என்னுடைய பெண் என் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிப்பதற்கு என்ன வந்து விட்டது என்று அடித்து பேசினார். அதன் பேரில் ரங்கநாயகி அம்மாளும் சம்மதித்தாள். எங்கள் ஹெட்மாஸ்டரின் மனைவி கொஞ்சம் உலகப்போக்கை அறிந்த பெண்மணி. தன் புதல்வி 6வது பாரம் வரையிலாவது படித்தால்தான் நல்ல இடத்தில் கல்யாணம் ஆகும் என்ற எண்ணம் அந்த அம்மாளின் மனதில் இருந்தது. நீயே சொல்லுக்கிட்டா, இவருக்கோ மாசம் சம்பளம் 150 ரூபா, காபி செலவுக்கே 50 ரூபாய் ஆயிடுறது. இந்த லட்சணத்துல பணம் காசு எப்படி சேரும்? 10,000 20,000ன்னு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க நமக்கு யோகியதை உண்டா? குழந்தைக்கு கொஞ்சம் படிப்பாவது இருந்தா தானே சுமாராக நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம் என்று ரங்கநாயகி அம்மாள் என்னிடம் சொன்னதற்கு நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அந்த விஷயமாக என் மனதில் அச்சமயம் அபிப்பிராயம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் மாமிக்கு யாரிடமாவது தன் மனதில் இருந்ததை சொல்லி தீர்க்க வேண்டியதாய் இருந்தது. ஆகையால் அவள் என்னை பிடித்து கொண்டாள். என்னடா கிட்டா, ஒன்னும் பதில் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருக்கியே, உன்னோட அபிப்பிராயம் என்ன? தேவகியோட படிப்பு நிறுத்த எனக்கும் இஷ்டம் இல்லதாண்டா. ஆனா இந்த ஊர் கொஞ்சம் பட்டிக்காடா இருக்கிறதுன்னு பாக்குறேன். புருஷ பிள்ளைகள் படிக்கும் வகுப்புலயே தேவகியையும் உட்கார்ந்து படிக்க சொன்னா இந்த ஊர்க்காரர்கள் ஏதாவது வம்பு வளர்க்க மாட்டாங்களா என்று ரங்கநாயகி அம்மாள் மறுபடியும் வற்புறுத்தி கேட்டாள். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க மாமி? ஹெட்மாஸ்டருக்கு தெரியாத விஷயமா? அவர் செய்யும் ஏற்பாடு சரியாதான் இருக்கும் என்று நான் சொல்லி வைத்தேன். என்னதான் அவரெல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் இந்த விஷயம் நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய காரியம் அல்லவா? எந்த பக்கம் பார்த்தாலும் தர்ம சங்கடமா இருக்கு. எனக்கும் சரி அவருக்கும் சரி. குழந்தைய விட்டுட்டு பிரிந்திருக்க முடியல. தூங்குவதற்கு கண்ணை மூடினா
தேவகிதான் கனவுல வந்து நிக்கிறா. எங்க விஷயம்தான் இப்படின்னா குழந்தையும் நான் அங்கேயே வந்து விடுறேன் அப்படின்னு கடிதத்துக்கு மேல கடிதமா எழுதுறா. பெண் கல்வி பெண் கல்வின்னு வாய் கொண்ட மட்டும் எல்லோரும் கூச்சல் போடுறாங்களே, இந்த ஊர்ல பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ஹைஸ்கூல் இல்ல பாரேன் என்றாள் மாமி. இந்த ஊர்ல பெண்களுக்கு ஹைஸ்கூல் வைத்தா என்ன பிரயோஜனம் மாமி? பெஞ்சுகளும் நாற்காலிகம் தான் படிக்கணும். இந்த ஊரு பெண்கள் யாரும் 4வது வகுப்புக்கு மேல தாண்டி வர்றதே இல்ல என்றேன் நான். அத்தியாயம் 3. ஹெட்மாஸ்டரும் நானும் தேவகியை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ரயில்வே நிலையத்துக்கு போயிருந்தோம். தெரிந்த மனிதர்களுடன் தேவகியை கூட்டி ரயிலேற்றி அனுப்புவதாக சென்னையில் இருந்து கடிதம் வந்திருந்தது. ரயில் எப்போது வரப்போகிறது என்று எனக்கு ஒரே ஆவலாய் இருந்தது. கடைசியாக ரயிலும் வந்தது. நாங்கள் நின்ற இடத்துக்கு எதிரிலேயே தேவகி இருந்த வண்டியும் நின்றது. ரயிலுக்கு வெளியே முகத்தை நீட்டி ஹெட்மாஸ்டரை பார்த்து கையை ஆட்டிய பெண்ணை பார்த்ததும் அவள்தான் தேவகி என்று எனக்கு தெரிந்துவிட்டது. கோண வகிடும் சுருட்டை மயிரும் குறுகுருவென்ற முகமும் கருப்பான புருவமும் கன்னிமையுமாக தோன்றிய தேவகியின் முகத்தை ரயில் சட்டங்களுக்கு நடுவில் அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அப்படியேதான் இன்றைக்கும் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்பா வந்துட்டேன் என்று சொன்ன அவளுடைய குரலை கேட்டதும் என் நெஞ்சு மேலெழுந்து தொண்டையை அடைத்தது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ரயிலில் இருந்து தேவகி கீழே இறங்கியதும் எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா? மாமி சுத்த பைத்தியம். இப்படி ரம்ப மேனகையெல்லாம் தோற்று போகும்படி அழகு படைத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதை பற்றியா கவலைப்படுவது? இவளுக்கு படிப்பு இருந்தால்தான் கல்யாணம் ஆகுமா என்ன? 10,000 20,000 வரதட்சணை இந்த பொண்ணுக்காக கொடுக்க வேண்டும். பைத்தியக்காரத்தனம்தான். இவளை கல்யாணம் செய்து கொள்கிறவன் அல்லவா இவளை பெற்றவர்களுக்கு 10,000 20,000 பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலும் அது இவளுக்கு ஈடாகுமா என்று இப்படியெல்லாம் என் மனம் நினைத்தது. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேறிய போது தேவகியின் பெட்டியை நான் தூக்கி கொண்டு போனேன். அப்படி அவளுடைய பெட்டியை தூக்கியது எனக்கு பெருமையாக இருந்தது. ஜட்கா வண்டியில் முதலில் தேவகியை ஏறச் சொல்லிவிட்டு ஹெட்மாஸ்டர் ஏறிக்கொண்டார். பிறகு என்னையும் ஏறிக்கொள்ள சொன்னார். நான் தயக்கத்துடன் ஏறி உட்கார்ந்தேன். வண்டி நகரத் தொடங்கியதும் தேவகி, இவர் யாருப்பா என்றாள். அதுவரையில் யாருமே என்னை பற்றி அவ்விதம் மரியாதையாக பேசியதில்லை. எங்கள் ஊரில் சிறு பெண்கள் கூட புருஷ பிள்ளைகளை அவன் இவன் என்றுதான் சொல்வார்கள். தேவகி எனக்கு மரியாதை கொடுத்து பேசியது எனக்கு அளவில்லாத பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. பட்டணத்தில் வளர்ந்த பெண்களின் நாகரிகம் எப்படியும் உயர்வுதான் என்று எண்ணிக்கொண்டேன் நான். எப்போதும் சலசலவென்று பேசும் பழக்கம் உடைய எனக்கு அன்றைக்கு அந்த ஜட்கா வண்டியில் போகும்போது எதனாலோ பேசவே தோன்றவில்லை. தகப்பனாரும் மகளும் பேசுவதை கேட்டுக்கொண்டு மௌனமாய் இருந்தேன். நடுவில் ஒரு தடவை தேவகி, இவருக்கு ரொம்ப சங்கோஷம் போல இருக்கிறது, பேசாமல் வருகிறாரே என்றாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, அப்பாவும் பொண்ணும் பேசும்போது நடுவுல குறுக்கிட வேண்டாம்னு இருக்கான். உன்னுடைய அம்மாவுக்கு இவன் செல்ல புள்ள தெரியுமா? எதற்கெடுத்தாலும் பிச்சாமி அனுப்புங்க, பிச்சாமிய கூப்பிடுங்கன்னு சொல்வா. இவனால எனக்கு நம்ம வீட்டு விஷயமான கவலையே இல்லாமல் இருக்கிறது என்றார் ஹெட்மாஸ்டர். அவரிடம் அப்போது எனக்கு எல்லை கடந்த நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. ஹெட்மாஸ்டர் குடியிருந்த வீட்டின் வாசலில் சில மந்தாரை, பவளமல்லி முதலிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் ஒரு பழைய காலத்து ஜாதி முல்லை கொடியும் வளர்ந்து படர்ந்து பூத்து கொட்டி இருந்தது. ஒடிந்து விழுந்து விடுவாளோ என்று தோன்றும்படி ஒல்லியான தேகத்துடன் தேவகி அந்த வீட்டுக்குள் புகுந்த போது பெண்களை பூங்கொடி என்று சொல்வதின் பொருத்தம் எனக்கு அப்போதுதான் விளங்கிற்று. இன்றைக்கு கூட நான் தேவகியை பற்றி நினைத்தால் அந்த ஜாதி முல்லை கொடியும் அதில் பூத்திருந்த மலர்களின் மனமும் சேர்ந்து எனக்கு ஞாபகம் வருகின்றன. அத்தியாயம் 4. தேவகி எங்கள் ஊருக்கு வந்து சில நாள் வரையில் என் வாழ்க்கையே குதூகலமாய் இருந்தது. வழக்கம் போலவே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்தேன். அம்மாவுக்கு உதவி செய்தது போலவே மகளுக்கும் உதவி புரிந்து வந்தேன். சில சமயம் கணக்கு முதலிய பாடங்களில் தேவகி சந்தேகம் கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன். தேவகிக்கும் என்னை ரொம்ப பிடித்து விட்டதாக தோன்றியது. அம்மாவை போலவே பெண்ணும் ஒரு நாள் நான் அவர்கள் வீட்டுக்கு போகாவிட்டால், எங்க நேத்து காணோம் என்று கேட்கத் தொடங்கினாள். அவர்களுக்குள் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், தாயார் என்னிடம் பிள்ளை முறை பாராட்டி என்னை ஏக வசனத்தில் கூப்பிடுவாள். புதல்வி மரியாதையாக
வாங்கல் போங்கல் என்று கூப்பிடுவாள். இவ்விதம் சில காலம் நான் ஆனந்தமயமான வானுலகத்தில் சஞ்சரித்து வாழ்ந்து வந்தேன். திடீரென்று அந்த வானில் கருமேகம் ஒன்று தோன்றியது. முதலில் சிறியதாக தோன்றியது, பின் வரவர பெரிதாகி படர்ந்தது. இடியும் மின்னலும் புயலும் மழையும் தொடர்ந்து வந்தன. தேவகி எங்கள் பள்ளிக்கூடத்தில் 5வது பாரத்திலே சேர்ந்தாள். வகுப்பில் எல்லா பிள்ளைகளும் பெஞ்சுகளில் உட்கார்ந்திருப்பார்கள். தேவகிக்கு மட்டும் சற்று தள்ளி ஒரு தனி நாற்காலி போடப்பட்டிருக்கும். அதில் அவள் உட்கார்ந்து கொள்வாள். இதை குறித்து சில மாணாக்கர்கள் ஒரு விதமாக பேசுவதுண்டு என்று எனக்கு தெரிய வந்தது. பராபரியாக கேள்விப்பட்டேனே என்று என் காதில் அத்தகைய பேச்சு எதுவும் விழாமல் கொஞ்ச நாள் வரையில் இருந்தது. ஆகையால் மனதிற்குள் ஆத்திரப்பட்டேனே தவிர அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக ஒரு நாள் என் காதுபட கேட்டுவிட்டேன். 6வது பாரத்தில் 2 வருஷம் தேராமல் 3வது வருஷம் படித்த ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் வைத்தியநாதன். பணக்கார வீட்டு பிள்ளை, அகம்பாவம் பிடித்தவன். வம்பு பேச்சு பேசும் வழக்கம் ரொம்ப உண்டு அவனுக்கு. ஆசிரியர்களை பற்றி கூட சில சமயம் கண்ணா பின்னா என்று மரியாதை குறைவாக பேசுவான். அவனோடு நான் சவகாசமே வைத்துக் கொள்வதில்லை. ஒரு நாள் நான் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போய்விட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது வைத்தியநாதனும் இன்னொரு பையனும் சாலை ஓரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னை சுட்டிக்காட்டி வைத்தியநாதன் ஏதோ சொன்னான். இன்னொரு பையன் ஹோ என்று சிரித்தான். அதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. நான் பாட்டுக்கு சாலையின் இன்னொரு ஓரமாக போனேன். ஆனால் வைத்தியநாதனுக்கு அன்றைக்கு ஏதோ பிசாசு பிடித்திருந்தது போலும். ஆகையால் என் காதில் விழும்படி அவன் ஹெட்மாஸ்டர் பெண் தேவகியை பற்றி பேசினான். என்னையும் அவளையும் சேர்த்தே பேசினான். என்ன பேசினான் என்று இங்கே எழுதி என் பேனாவையும் காகிதத்தையும் கரைப்படுத்த நான் விரும்பவில்லை. அதை கேட்டேனோ இல்லையோ, எனக்கு மிகுந்த ஆவேசம் வந்துவிட்டது. அவ்வளவு தைரியமும் தேகபலமும் எனக்கு எப்படி அந்த சமயம் வந்தன என்பதை நினைத்தால் இப்போது கூட எனக்கு வியப்பாய் இருக்கிறது. ஒரே பாய்ச்சலில் அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விட்டேன். வைத்தி நல்ல தடியன். ஃபுட்பால் நன்றாக ஆடுவான். கால்பந்து ஆடி ஆடி காலில் அவனுக்கு வைரம் பாய்ந்திருந்தது. என்னை அவன் ஒரு உதை விட்டான். என் முழங்காலில் பட்டு பிராணனே போய்விட்டது எனக்கு. ஆயினும் நான் பணிந்து விடவில்லை. 2 பேரும் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்தோம். வீதியில் விழுந்து புரண்டோம். வைத்தி என் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான். எனக்கு மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் எங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவர் வந்தார். ஹெட்மாஸ்டரை காட்டிலும் அவர் பிள்ளைகளின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதில் கண்டிப்பானவர். அவர் எங்கள் அருகில் வந்து அதட்டியதும் இருவரும் சண்டையை நிறுத்தினோம். இருவரையும் அவர் கடுமையாக திட்டிவிட்டு பள்ளிக்கூடம் வந்ததும் தண்டிக்கப் போவதாக சொன்னார். வைத்தி அதற்கு உடனே, என் பேர்ல தப்பில்ல சார், நான் பாட்டுக்கு சுந்தரத்தோட பேசிக்கிட்டு இருந்த போது இவன்தான் வலுச்சண்டைக்கு இழுத்தான். திடுதிடுவென வந்து கன்னத்துல பளீர்னு அரைஞ்சிட்டான். சுந்தரத்தை வேணுமானா கேட்டு பாருங்க என்று கூறிவிட்டான். சுந்தரத்தை கேட்பதென்ன, இவனையே கேட்கிறேன். வைத்தி சொல்வது உண்மையா என்று என்னை பார்த்து ஆசிரியர் அதட்டி கேட்டார். நான் பதில் சொல்லாமல் திகைத்து நின்றேன். வைத்தி கூறியது என்னவோ உண்மைதான். முதலில் வைத்தியின் கன்னத்தில் அறைந்தவன் நான் தான். ஆனால் எதற்காக அறைந்தேன்? அந்த காரணத்தை வெளியிட்டு சொல்ல எனக்கு இஷ்டமில்லை. அதை சொல்வதை காட்டிலும் ஆசிரியரின் தண்டனையை பெறுவதற்கும் மற்றவர்களிடம் அவமானப்படுவதற்கும் நான் தயாராய் இருந்தேன். தேவகியும் என்னையும் சேர்த்து வைத்து பேசிய ஆபாச வார்த்தைகளை எப்படி நான் திருப்பிச் சொல்வேன்? சொன்னால் அந்த பேச்சு ஊரெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பரவி விடுமே. அதைவிட என் நாவை துண்டித்து விடுவதே மேல் என்று நான் நினைத்தேன். உதவி தலைமை ஆசிரியர் ஜெகதீஷ் ஐயர் ஹெட்மாஸ்டரிடம் எங்கள் தெருச்சண்டையை பற்றி சொல்லிவிட்டார். ஹெட்மாஸ்டர் என்னை அழைத்து விசாரித்தார். வைத்தியுடன் வலுச்சண்டைக்கு போனதற்கு காரணம் கேட்டார். நான் சொல்ல மறுத்தேன். வேறு யாரிடம் சொன்னாலும் அவரிடம் சொல்லக்கூடாதல்லவா? கடைசியில் இந்த தடவை மட்டும் மன்னித்து விட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதே என்று என்னை எச்சரித்தார். அத்துடன் அச்சம்பவம் முடிந்து விட்டதாகத்தான் தோன்றியது. ஆனால் ஹெட்மாஸ்டர் என்னை நடத்திய முறையில் சீக்கிரத்திலேயே வித்தியாசத்தை நான் கண்டுகொண்டேன். பழைய அபிமானமும் நம்பிக்கையும் என்னிடம் இல்லை என்றே தோன்றியது. அவர்களுடைய வீட்டுக்கு நான் வருவதை கூட அவ்வளவாக அவர் விரும்பவில்லை என்று காணப்பட்டது. அதை காட்டிலும் முக்கியமாக நானும் தேவகியும் பேசுவதை பார்த்தால் ஹெட்மாஸ்டரின் முகம் சுருங்கிற்று. தேவகி, என்ன பேச்சு? வீண் பேச்சு எதற்கு?
போய் பாடத்தை படி என்பார் அவர். இது மட்டுமல்லாமல் என்னிடம் அவர் தனிமையில் பேச நேரும்போது, கிருஷ்ணசாமி, தேவகிக்கு ஒரு நல்ல வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில ரொம்பவும் வறுமையால கஷ்டப்பட்டவன். தேவகியாவது நல்ல பணக்கார பிள்ளைக்கு பார்த்து கொடுத்துடணும்னு விரும்புறேன். பணக்கார பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது, குறைஞ்சது BA படிச்சவனா இருக்கணும். பெருமாளுடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ, உனக்கு யாராவது நல்ல வரன் தெரிந்திருந்தா சொல்லு என்று கூறுவார். இந்த வார்த்தை என் நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல் இருக்கும். எனக்கு நானே புத்தி சொல்லிக் கொண்டு ஆறுதல் அடைய பார்ப்பேன். தேவகிக்கு எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் நடக்க வேண்டியதுதானே. ஆஸ்தி பாஸ்தி ஒன்றுமே இல்லாத நாம் அதை பற்றி யோசித்து என்ன பயன்? நமக்கு படிப்பும் கொஞ்சம், BA வகுப்பை எட்டி பார்க்கவும் முடியாது, வயது பொருத்தம் கூட இல்லை. பின்னே எதற்காக நான் கவலைப்பட வேண்டும்? ஹெட்மாஸ்டர் சொல்வது நியாயம்தானே என்று பலவிதமாக எண்ணி யோசித்து முடிவு செய்தேன். ஆனாலும் தேவகிக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற எண்ணம் என் மனதில் ஏதோ ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது. வைத்திக்கும் எனக்கும் சண்டை எழுந்த காரணத்தை பற்றி ஹெட்மாஸ்டருக்கு தெரிந்திருக்குமோ, ஒருவேளை சுந்தரம் சொல்லியிருப்பானோ என்று எண்ணி எண்ணி என் உள்ளம் தத்தளித்தது. அல்லது வைத்தியே ஒருவேளை ஏதாவது உளறி இருக்கலாம், குற்றத்தை என் பேரில் சுமத்தி இருக்கலாம். ஆனாலும் அதை பற்றி யாரிடமும் பேசவோ கேட்கவோ என்னால் முடியவில்லை. அந்த சண்டைக்கு பிறகு வைத்தியும் நானும் பேசுவதே இல்லை. என்னை பற்றி அவன் நான் இல்லாத சமயங்களில் ஏதேதோ கோல் சொல்லி அவதூறு பேசி வருகிறான் என்று தெரிந்திருந்தது. ஆயினும் பழைய அனுபவம் காரணமாக அதை பற்றி காதிலேயே நான் போட்டுக்கொள்ளாமல் இருந்துவிட்டேன். இரண்டாவது தடவை அவனோடு சண்டை போட எனக்கு இஷ்டமில்லை. இப்படியாக காலம் போய்கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் மறைந்து விட்டன. கவலையும் சந்தேகமும் மனதை அரித்துக் கொண்டிருந்தன. இவ்வளவுக்கும் இடையில் தேவகி எப்போதும் போல் என்னிடம் பிரியம் காட்டி வந்தது ஒன்றுதான் ஒருவாறு எனக்கு திருப்தி அளித்து வந்தது. ஏன் இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருவதில்லை என்று தேவகி என்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்க தவறுவதில்லை. ஆனால் அவளுடைய தகப்பனார் நான் வருவதை விரும்பவில்லை என்று அவளிடம் நான் எப்படி சொல்வேன்? சொன்னால்தான் அதில் பயன் என்ன? அத்தியாயம் 5. ஒரு நாள் ரங்கநாயகி அம்மாள் என்னை கூப்பிட்டு அனுப்பி, கிட்டா, கோயிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுக்கிட்டு வரணும், நீ என் கூட வர்றியா என்று கேட்டாள். மாமியின் அன்புக்கு மாறு சொல்ல முடியாமல் சம்மதித்தேன். மாமியுடன் நான் கோவிலுக்கு போவதை யாராவது பையன்கள் பார்த்தால், இச்சாமி மறுபடியும் ஹெட்மாஸ்டர் வீட்டு மாமியா காக்கா பிடிக்கிறாண்டோய் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் என்பது தெரிந்துதான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. தைரியமாக பூஜை சாமான்களை எடுத்துக்கொண்டு மாமியை தொடர்ந்து போனேன். வழியில் மாமி அனுதாபம் நிறைந்த குரலில், கிட்டா, என்கிட்ட நீ நிஜத்தை சொல்லிடு. இவருக்கு தேவகியின் அப்பாவுக்கு உன்னோட பேர்ல என்ன கோபம்? நீ என்ன அப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சிட்ட? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, நான் அவர்கிட்ட பேசி சரிபடுத்துறேன் என்றாள் மாமி. மாமியின் அன்பு என்னை உருக்கி விட்டது. அளமாட்டாத குறையாக நான் உண்மையை மாமியிடம் சொல்லிவிட்டேன். உண்மை என்றால் வைத்தியநாதன் உளறியதை அப்படியே சொல்லிவிடவில்லை. ஒரு மாதிரி அவனுடைய வம்பு பேச்சை பற்றி குறிப்பாக சொல்லி அதனால் நேர்ந்த சண்டையை பற்றியும் சொன்னேன். இதை கேட்ட மாமி, ரொம்பவும் அழகா இருக்கிறது, இதற்குத்தானா உன் பேரில் எரிந்து விழுகிறார்? ஊரிலே 4 காலாடிகள் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இப்படி நடக்கலாம் என்று நான் எதிர்பார்த்ததுதானே. இந்த பட்டிக்காட்டு ஊரில் புருஷ பிள்ளைகளின் பள்ளிக்கூடத்தில் தேவகியை சேர்க்கலாமா என்று அப்போதே நான் அவரிடம் சொன்னேன். அதை கேட்காமல் சேர்த்து விட்டார். இப்போது உன் பேரில் கோபித்துக் கொண்டு என்ன பயன்? ஹெட்மாஸ்டர் என்னமோ ரொம்ப நல்லவர்தான், ஆனால் கேட்பார் பேச்சை கேட்கும் சுபாவம் கொஞ்சம் உண்டு அவருக்கு. அந்த உதவி தலைமை வாத்தியார் ஜெகதீஷ் ஐயர் ஏதோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வத்தி வைத்திருக்கிறார் போலும். நீ பாவம், என் வயிற்றில் பிறந்த பிள்ளை மாதிரி எவ்வளவோ விசுவாசமாக இருந்தாய். தேவகிக்கு உடன் பிறந்த தம்பி தமையன் ஒருவரும் இல்லையே என்ற குறை எனக்கு ரொம்பவும் உண்டு. அந்த குறை தீரும்படி நீ அவளுடைய கூட பிறந்த தமையன் மாதிரி பிரியமாக இருந்தாய். பாவம், ஊரில் உள்ளவர்கள் சேர்ந்து உன்னை ஆக ஒட்டாமல் அடித்து விட்டார்கள். ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதே கிட்டா, நான் இவரிடம் சொல்லி இதை சரிபடுத்தி விடுகிறேன். பெருமாள் சந்நிதியிலும் தாயார் சந்நிதியிலும் நான் இன்றைக்கு உனக்காகவே வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினாள் மாமி. இந்த அன்பான வார்த்தைகளினால் என் மனம் மேலும் உருகிவிட்டது.
பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கும் போது அன்றைக்கு நானும் அவ்விதமே வேண்டிக் கொண்டேன். ஹெட்மாஸ்டருக்கு என் பேரில் இருந்த அன்பும் மதிப்பும் முன்போலவே ஏற்பட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். என்னுடைய பிரார்த்தனையும் மாமியின் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை. சில நாட்களுக்கெல்லாம் ஹெட்மாஸ்டர் பழையபடி என் மேல் பிரியமாயிருக்க தொடங்கினார். இது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தந்தது. ஆயினும் நான் ஊருக்கு பயந்து, அதாவது மற்ற பையன்களின் வம்பு பேச்சுக்கு பயந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டேன். முன் போல தினசரி 2 வேளையும் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போவதில்லை. அடியோடு போகாமல் இருப்பதும் இல்லை. வாரத்துக்கு 2-3 தடவை போய் பார்த்து பேசிவிட்டு வருவேன். தேவகியாவது மாமியாவது கேட்டால், இந்த வருஷம் SSLC பரீட்சைக்கு போக வேண்டும் அல்லவா, பாடங்கள் கஷ்டமா இருக்கின்றன, சிரத்தையாக படிக்க வேண்டி இருக்கிறது, படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் செய்தால் பள்ளிக்கூடத்துக்கு தானே கிதாப் உண்டாகும், ஹெட்மாஸ்டருக்கும் நல்ல பெயர் ஏற்படும் என்று பதில் சொல்வேன். ஆனால் ஹெட்மாஸ்டரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் என் மனதில் ஏற்பட்டிருந்த அபிமானம் மட்டும் எல்லளவும் குறையவில்லை. இப்படி சில மாதங்கள் சென்றன. அரை வருஷ பரீட்சை முடிந்து கிறிஸ்துமஸ் விடுமுறையும் கழிந்தது. தை மாதம் பிறந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி உண்டல்லவா, எனக்கும் ஒரு வழி பிறந்தது. அதாவது ஹெட்மாஸ்டர் வீட்டில் முன்போல் நெருக்கமான பழக்கம் ஏற்படுவதற்கு ஒரு வழி பிறந்தது. அது தேவகிக்கு கல்யாணம் நிச்சயமான செய்திதான். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக நான் கிராமத்துக்கு போய்விட்டு திரும்பியதும் இந்த செய்தியை அறிந்தேன். ஹெட்மாஸ்டரும் அவர் மனைவியும் எனக்கு ஆள் மேல் ஆள் விட்டார்கள். நானும் அவசரமாய் அவர்கள் வீட்டுக்கு போனேன். தேவகிக்கு கல்யாணம் நிச்சயமாய் இருக்கிறது என்கிற செய்தியை குதூகலத்துடன் சொன்னார்கள். வரணும் ரொம்ப நல்ல வரன் என்று தெரிந்தது. எங்கள் ஹெட்மாஸ்டர் மிக நல்ல மனிதர். அவருடைய மனையாளோ மகா உத்தமி. அப்படிப்பட்ட தம்பதிகளுடைய ஆசை நிறைவேறாமல் போகுமா? உங்களுடைய குணத்துக்குத்தான் இவ்வளவு நல்ல வரன் கிடைத்தது என்று சொன்னேன். பையன் ஒரு தாசில்தாருடைய மகன், BA படித்துக் கொண்டிருந்தான். வரதட்சணை கூட அதிகம் கேட்கவில்லையாம். பெண்ணின் அழகையும் சமர்த்தையும் பார்த்து அதிக நிபந்தனை ஒன்றும் போடாமல் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்களாம். முன்னே எல்லாம் தேவகிக்கு கல்யாணம் என்ற பேச்சு எனக்கு கிளேசத்தை அளித்தது என்று சொன்னேன் அல்லவா. இப்போது கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்ததும் எனக்கு எந்த விதமான கிளேசமும் ஏற்படவில்லை. என் தலையிலே இருந்த சுமையும் இருதயத்தை அமுக்கிய பாரமும் இறங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகி எனக்கு குதூகலம் ஏற்பட்டது. தேவகியின் சமர்த்துக்கும் அழகுக்கும் இவ்வளவு நல்ல வரனுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது நியாயம்தான். பத்மநாப ஐயங்கார் ரங்கநாயகி அம்மாளின் உத்தம குணத்திற்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க வேண்டியதும் நியாயம்தான். எல்லாம் கடவுளுடைய கருணை. பெருமாளையும் தாயாரையும் ரங்கநாயகி அம்மாள் சேவித்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு தீர்ந்தது. ஹெட்மாஸ்டரிடம் நான் கொண்டிருந்த பக்திக்கு எவ்விதமான களங்கமும் சொல்வதற்கு இனிமேல் யாரும் துணிய மாட்டார்கள் அல்லவா. இத்தகைய எண்ணங்களால் நான் அளவிலாத உற்சாகம் அடைந்து கல்யாண ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டேன். முன்போல் பெரும்பாலும் ஹெட்மாஸ்டர் வீட்டிலேயே காலங்கழிக்க தொடங்கினேன். பந்தலை அப்படி போட வேண்டும், மேளத்திற்கு இன்னாரை சொல்ல வேண்டும், சமையலுக்கு இன்னாரை ஏற்பாடு செய்ய வேண்டும், இன்னென்ன சாமான்களை இன்னின்ன இடத்தில் வாங்கி சேகரம் செய்ய வேண்டும், கல்யாண கடுதாசி இப்படி அச்சடிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இடைவிடாமல் மாமியுடன் விவாதித்து வந்தேன். கல்யாண ஏற்பாடுகள் சம்பந்தமாக என்னால் இயன்ற ஒத்தாசைகளையும் மாமிக்கு செய்து வந்தேன். ஆனால் இந்த கல்யாண ஏற்பாடுகளிலும் பேச்சு வார்த்தைகளிலும் கொஞ்சம் கூட உற்சாகம் காட்டாமல் இருந்தால் தேவகி. எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம், அம்மாவும் அப்பாவும் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க, கொஞ்சம் கூட எனக்கு இது பிடிக்கல என்று தேவகி அடிக்கடி சொன்னாள். சாதாரணமாக கன்னி பெண்கள் எல்லோருமே கல்யாண பேச்சு வந்தால் இப்படி பிடிக்காதது போல காட்டிக்கொள்வதுண்டு. தேவகியும் அவ்விதம்தான் விளக்கி சொல்லுகிறாள் என்று முதலில் நினைத்தேன். அவள் அப்படி பேசும்போதெல்லாம் பரிகசித்து நான் சிரித்தேன். போக போக தேவகி உண்மையாகவே கல்யாணத்தை ஆட்சேபிக்கிறாளோ என்ற சந்தேகம் எனக்கு உதித்தது. அப்போது அவளிடம் எதிர்க்கட்சி பேசி புத்திமதியும் சொன்னேன். உன் தாயார் தகப்பனாருக்கு நீ ஒரே பெண், உனக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இராதா? அதை நீ ஆட்சேபித்து என்ன லாபம்? இந்த மாதிரி வரன்தான் சுலபத்தில் கிடைக்குமா?
பையன் BA படிக்கிறானாமே என்று வரனை பற்றி வர்ணிக்க தொடங்கினேன். அதற்கு தேவகி, BA என்றால் அவ்வளவு அதிசயமா? எத்தனையோ ஆயிரம் பேர்கள் BA படிக்கிறார்கள். கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு இஷ்டம் இருக்க வேண்டாமா? இந்த காலத்தில் பெண்கள் விடுதலை என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேசுகிறார்களே. நான் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லும் போது என்னை நிர்பந்தப்படுத்துவது என்ன நியாயம்? எல்லாம் தெரிந்த எங்கள் அப்பாவே இப்படி செய்கிறதுதான் எனக்கு அர்த்தமாகவில்லை. நீங்களாவது என் அப்பா அம்மாவிடம் கொஞ்சம் எனக்காக பேசுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்களும் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்து கொண்டு பேசுவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்றாள் தேவகி. இதை கேட்டதும் எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் தயக்கம் உண்டாகிவிட்டது. ஒருவேளை தேவகிக்கு இஷ்டமில்லாத பையனுக்கு அவளை பலவந்தமாக கல்யாணம் செய்து கொடுத்துவிட பிரயத்தனம் செய்கிறார்களோ என்ற கவலை ஏற்பட்டது. ஆமாம் தேவகி, இந்த பையனை உனக்கு உண்மையாகவே பிடிக்கவில்லையா என்ன? அப்படியானால் என்பதற்குள் தேவகி, அப்படி ஆனாலும் இல்லை, இப்படி ஆனாலும் இல்லை. அந்த பையனை எனக்கு பிடிக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எங்கே வந்தது? இங்கே சாப்பாடே இல்லை என்று சொல்லும் போது இலை பொத்தல் என்று புகார் சொன்ன கதையாக அல்லவா இருக்கிறது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே இஷ்டமில்லை. BALT பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் உத்தியோகத்திற்கு போய் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பமாய் இருக்கிறது. மாப்பிள்ளையை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று என்னை கேட்டால் என்ன பிரயோஜனம்? என்னை பார்க்க வந்த பையனை நான் முகமெடுத்து பார்க்கவே இல்லை. பின்னே எப்படி பதில் சொல்ல முடியும் என்றாள் தேவகி. இதிலிருந்து தேவகியின் ஆட்சேபம் எல்லாம் வெளிப்படைக்குத்தான் என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன். பிறகு, இந்த மாதிரி எல்லாம் அசந்தர்ப்பமா பேசாதே தேவகி. கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் நன்னறியில் சேர்ந்து விடுவதெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு சரி, இந்துக்களாகிய நமக்கு சரிப்படுமா? அந்த மாதிரி எண்ணத்தை அடியோடு மறந்துவிடு. அப்பா அம்மா சொல்கிறபடி கேள் என்று அழுத்தமாய் புத்திமதி சொல்ல தொடங்கினேன். இப்போது இப்படிதான் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பாய். நாளைக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் என்னை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாய். கிட்டா என்று ஒருவன் மறந்து போய் விடுவாய் என்று சில சமயம் பரிகாசமும் செய்தேன். இந்த மாதிரி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஹெட்மாஸ்டரோ அல்லது மாமியோ வந்துவிட்டால் உடனே தேவகி பேச்சை நிறுத்திவிட்டு யோசனையில் ஆழ்ந்து விடுவாள். அவள் அப்படி என்ன யோசனை செய்தாள் என்பது அவளுக்கும் அவளது அந்தராத்மாவுக்கும் தான் தெரியும். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனுக்கும் ஒருவேளை அது தெரிந்திருக்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 6. கல்யாண தேதி குறிப்பிட்டாகிவிட்டது. பந்தக்கால் முகூர்த்தம் நடந்து கல்யாண கடிதாசி அச்சிடவும் கொடுத்தாகிவிட்டது. கல்யாணத்திற்கு வேண்டிய சாமான்களில் பாதிக்கு மேல் சேகரம் செய்தாகிவிட்டது. மணப்பெண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவையும் மாப்பிள்ளைக்கு முகூர்த்த வேட்டியும் கூட வாங்கியாகிவிட்டது. இவ்வளவு ஏற்பாடுகளும் ஆன பிறகு திடீரென்று ஹெட்மாஸ்டர் பெண்ணின் கல்யாணம் நின்று போய்விட்டது என்ற வதந்தி ஊரில் பரவியது. என் தாயாரை பார்ப்பதற்காக 2 நாள் தான் நான் கிராமத்துக்கு போயிருந்து திரும்பி வந்தேன். திரும்பி வந்தவுடனே அந்த செய்தி என் காதில் விழுந்தது. என்னால் அதை நம்பவே முடியவில்லை. உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவசரமாக ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போனேன். வீட்டு வாசலில் கல்யாணத்துக்காக போட்டிருந்த பந்தலை ஆட்கள் அப்போதுதான் பிரித்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி என் மனதில் சொல்ல முடியாத வேதனையை உண்டு பண்ணியது. வீட்டுக்குள்ளே போனேன். ஹெட்மாஸ்டராவது அவர் மனைவியாவது அங்கே காணப்படவில்லை. தேவகி மட்டும் கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள். சந்திர பிம்பம் போன்ற அவளுடைய முகம் வாடி வதங்கி இருந்தது. அவளுடைய தலைமயிர் அவிழ்ந்து தொங்கியது. கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியதின் அடையாளங்கள் காணப்பட்டன. தேவகி, இது என்ன? பந்தலை ஏன் பிரிக்கிறார்கள்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன் பதறியபடி. ஆமாம் கிட்டா, உண்மைதான். கல்யாணம் நின்று போய் விட்டது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று அடித்துக் கொண்டேனே, அதை இவர்கள் கேட்டால்தானே. அப்போது நான் சொன்னதை கேட்கவில்லை. இப்போது நன்றாய் அவமானப்படுகிறார்கள். இவர்களுக்கு நன்றாய் வேண்டும், இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்றாள் கோபத்துடன் தேவகி. தேவகியின் இனிய குரலில் அவ்வளவு குரோதம் எப்படி வந்து புகுந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன காரணம் தேவகி? கல்யாணம் ஏன் நின்றது என்று கேட்டேன். என்ன காரணமோ, என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? அப்பாவும் அம்மாவும் என்னை பிடுங்கி எடுப்பது போதாது என்று
நீ வேறே கேள்வி கேட்பதற்கு வந்து விட்டாயா என்றாள் தேவகி கோபத்துடன். கோபத்திலும் ஆத்திரத்திலும் மரியாதை கூட தவறிவிட்டாள். ஆயினும் அதற்காக அவளை குற்றம் சொல்ல என் மனம் இடம் கொடுக்கவில்லை. இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஹெட்மாஸ்டரின் குரல் கேட்டது. ஏண்டா, இன்னுமா பந்தல பிரிச்சாகல? சீக்கிரம் பிரிச்சு எரிஞ்சிட்டு விட்டு தொலைங்கடா என்று பத்மநாப ஐயங்கார் சத்தமிட்டு கத்தினார். அது ஹெட்மாஸ்டரின் குரல் தானா? ஆமாம், அவருடைய குரலேதான். ஆனால் ஹெட்மாஸ்டரின் குரல்தான் அவ்வளவு கர்ண கடூரமாய் இருக்கிறது. பாவம், ஹெட்மாஸ்டருக்கு மனதில் எவ்வளவு தாபம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது யூகிக்க கூடியதுதானே. அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றும் என்ன விதமான ஆறுதல் சொல்லுவது என்றும் யோசித்தேன். யோசித்துக் கொண்டே வீட்டு வாசல் புறம் போக 4 அடி எடுத்து வைத்தேன். இதற்குள் பத்மநாப ஐயங்கார் உள்ளே வந்து விட்டார். வந்தவர் என்னை பார்த்தார். ஐயோ, அந்த பார்வை! சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து திரிபுரத்தை எரித்து விட்டார் என்பதில் எனக்கு சிறிதும் அதிசயம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு தேவகியின் தகப்பனார் என்னை பார்த்த பார்வை என்னை ஏன் எரிக்கவில்லை என்பதை பற்றிய அதிசயம்தான் இன்னமும் எனக்கு தீரவில்லை. சற்று நேரம் தீ எழும் கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருந்தவர் சட்டென்று நிதானித்து சமாளித்துக் கொண்டு, ஓஹோ, நீ வேறு துக்கம் விசாரிக்க வந்து விட்டாயா? சரி, இங்க வா என்று சிமிக்ஜையும் காட்டிவிட்டு அவருடைய சொந்த அறைக்குள் நுழைந்தார். உடலெல்லாம் பதற, நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்ள நானும் மெல்ல உள்ளே போனேன். இதற்குள் அவர் நிதானித்துக் கொண்டு விட்டதாக தோன்றியது. குரலில் அவ்வளவு கடுமை இல்லை, சாவதானமாகத்தான் பேசினார். ஆனால் அவர் கூறிய விஷயம் என்னை கதிகலங்க அடித்து விட்டது. கிருஷ்ணசாமி, நான் சொல்வதை சரியாக வாங்கிக்கொள், பதில் பேசாதே. இனிமேல் நீ இந்த ஊரில் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்க சௌகரியப்படாது. நியாயமாக உன்னை பள்ளிக்கூடத்தில் இருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் நீ தகப்பன் இல்லாத ஏழை பையன். நீ எப்பேற்பட்ட பெரிய தீங்கு செய்திருந்த போதிலும் உன்னை அடியோடு கெடுத்துவிட எனக்கு விருப்பமில்லை. நாளைக்கு பள்ளிக்கூடம் வந்தாயானால் உனக்கு டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் கொடுத்து விடுகிறேன். எப்படியும் இந்த வருஷம் போனதுதான். அடுத்த வருஷத்தில் வேறு எந்த ஊர் ஹைஸ்கூலிலாவது சேர்ந்து படி. இங்கே செய்தது போல அயோக்கியத்தனம் அங்கே செய்யாமல் யோக்கியமாக நடந்து கொள். என்னால் உன்னை மன்னிக்கத்தான் முடியாது. ஆனால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள். கடவுளின் கருணை எல்லையற்றது. அவர் ஒருவேளை உன்னை மன்னித்தாலும் மன்னிக்க கூடும். மேற்கூறிய அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஹெட்மாஸ்டர் கூறியதாக நான் உறுதி சொல்ல முடியாது. இம்மாதிரி தோரணையில் பேசினார் என்றுதான் சொல்லலாம். ஏற்கனவே கலக்கமுற்றிருந்த என் மனதில் அவர் கூறிய வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக பதியவில்லை. எல்லாம் ஒரே குழப்பமாய் இருந்தது எனக்கு. ஆயினும் விஷயம் என்னவென்று விளங்கிவிட்டது. நான் ஏதோ மன்னிக்க முடியாத பெரிய குற்றம் செய்து விட்டேன். அதனால் அந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் இனி நான் படிக்க முடியாது. அந்த வருஷமே வேறு ஊர் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்து படிக்கவும் முடியாது. ஒரு வருஷம் போனதுதான். படிப்பை பற்றி அவ்வளவாக நான் கவலைப்படவில்லை. வாழ்நாளில் ஒரு வருஷம் என்ன பிரமாதம்? ஆனால் ஹெட்மாஸ்டர் என் விஷயத்தில் அவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டதுதான் சொல்ல முடியாத துன்பத்தை கொடுத்தது எனக்கு. அப்படிப்பட்ட தண்டனை பெறுவதற்கு நான் குற்றம் என்ன செய்தேன்? குற்றம் என்ன? என்னுடைய குற்றம்தான் என்ன என்று என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் துடிதுடித்து கேட்டது. ஒவ்வொரு நரம்பும் அலறி அழுது கேட்டது. தயங்கி தட்டு தடுமாறி என் நாவும், சார், நான் என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக என்னை பள்ளிக்கூடத்திலிருந்து தள்ளுகிறீர்கள் என்று கேட்டே விட்டது. அட அயோக்கியா, கேள்வி வேறே கேட்கிறாயா? போ, என் கண்முன் நிற்காமல் போய் தொலை. இனி என் முகத்திலேயே விழிக்காதே. நீ நின்றாயோ உன்னை கொன்று விடுவேன். மேலே ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை டிஸ்மிஸ் செய்து விடுவேன். கெட் அவுட் என்று ஹெட்மாஸ்டர் கூச்சலிட்டார். மேலே நான் அங்கு நின்றால் என்னை அவர் கொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், வரம்பு மீறிய கோபத்தினால் அவருடைய உயிருக்கே ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்று தோன்றியது எனக்கு. விம்மிக் கொண்டே அந்த வீட்டில் இருந்து வெளியேறினேன். பந்தலில் இருந்த கீத்துகளை எல்லாம் இதற்குள் பிரித்து கீழே போட்டிருந்தார்கள். கம்புகள் மட்டும் நின்றன. போகிற போக்கில் அந்த கம்புகளில் ஒன்றை பிடுங்கி கீழே தடார் என்று போட்டுவிட்டு போனேன். வீதியில் நடந்தபோது 8 திசைகளும் சுழன்றன. சூரியன் இருண்டு பட்ட பகல் நள்ளிரவாயிற்று. வானம் இடிந்து என் தலையில் விழுந்து
அமுக்கி மூச்சு விட முடியாமல் திணறச் செய்தது. இந்த நிலையில் எப்படியோ தட்டு தடுமாறி தள்ளாடி என்னுடைய அறைக்கு போய் சேர்ந்தேன். அத்தியாயம் 7. கழுகுக்கு மூக்கில் வேர்க்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. சமீபத்தில் எங்கேயாவது இறை கிடைப்பதாயிருந்தால் கழுகுக்கு மூக்கில் வேர்க்குமாம். வைத்திக்கும் சுந்தரத்துக்கும் அப்படியே மூக்கில் வேர்க்கும் போலிருக்கிறது. நான் வந்திருப்பதையும் என்னுடைய மனோநிலையையும் தெரிந்து கொண்டு அவர்கள் என்னுடைய அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வளவாக நான் அவர்களுடன் பழக்கம் வைத்துக் கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஆயினும் விஷமிகளுக்கு வெட்கம்தான் ஏது? என்னை தேடி வந்து சேர்ந்தார்கள். எனக்கு ஏற்பட்டிருந்த துக்கத்தையும் அவர்கள் பேரில் வந்த கோபத்தையும் வெகு பிரயாசைப்பட்டு நான் அடக்கிக் கொண்டேன். கொஞ்சம் நான் பொறுமையாயிருந்தால் தேவகியின் கல்யாணம் தடைபட்ட காரணத்தை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது. எங்கப்பா வந்தீர்கள்? என்ன விசேஷம் என்று கேட்டேன். என்ன விசேஷமா? ஊரெல்லாம் ஒரே அமர்க்களமாய் இருக்கிறது. என்ன விசேஷம் என்று மெல்ல கேட்கிறாயே? ஹெட்மாஸ்டர் பெண்ணின் கல்யாணம் நின்று போனது, உனக்கு தெரியாதா என்றான் வைத்தியநாதன். அது தெரியாமல் இருக்குமா? தெரியும். அதற்காக நாம் என்னதை செய்வது என்றேன் நான். என்னத்தை செய்வதாவது? ஏன், பேஷாக செய்யலாம். நம்மில் யாராவது ஒருவர் தேவகியை கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஓட்ட பந்தலை பிரிக்க வேண்டாம் என்று ஹெட்மாஸ்டரிடம் சொல்லலாம் என்றான் சுந்தரம். பேஷான யோசனைதான். இதை நீ ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி பார்ப்பதுதானே. என்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் என்றேன் நான். ஹெட்மாஸ்டரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் நீ தேவதா விசுவாசம் வைத்திருந்தாயே என்று உன்னிடம் சொன்னோம். நீ என்னடாவென்றால் ஏனோ தானோ என்று பேசுகிறாயே. அது போனால் போகட்டும், கல்யாணம் ஏன் நின்றது என்பதை பற்றி உனக்கு தெரிந்திருக்குமே என்றான் வைத்தி. எனக்கு தெரியாதப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா சொல்கிறாய், உனக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லை, சத்தியமாய் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்திருந்தால் சொல்லுங்கள், கேட்கிறேன் என்றேன் நான். உனக்கே தெரியாது என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஊரில் அதை பற்றி பலவிதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். ஊரில் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றேன் நான். சம்பந்தி வீட்டாருக்கு ஏதோ ஒரு மொட்டை கடிதம் இந்த ஊரில் இருந்து போனதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி அந்த மொட்டை கடிதத்தில் என்ன எழுதியிருந்ததாம்? கல்யாணம் நின்று போகும்படி என்று நான் கேட்டேன். தேவகி வேறொரு பையன் மீது காதல் கொண்டிருப்பதாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாம். என்ன, இது என்ன முட்டாள்தனம்? ஒரு மொட்டை கடிதத்தை நம்பியா கல்யாணத்தை நிறுத்தி விடுவார்கள்? அந்த சம்பந்திகள் அவ்வளவு முட்டாள்களா? இல்லையப்பா, அதில் இன்னொரு சூட்சுமம் இருக்கிறது. அந்த மொட்டை கடிதம் கல்யாண பெண் தேவகி எழுதியது போலவே எழுதியிருந்ததாம். அதில் அந்த பெண் தான் காதலிப்பது இன்னார் என்று கூட எழுதியிருந்தாளாம். என் நெஞ்சு இப்போது தடக் தடக் என்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. மேலே வைத்து என்ன சொல்ல போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆவலாக இருந்தது. அப்புறம் என்னாயிற்று என்றேன் பதறியபடி. தேவகி யார் பெயரை குறிப்பிட்டிருப்பாள் என்று நீதான் சொல்லேன் பார்க்கலாம் என்றான் விஷமமாக. எனக்கு எப்படி தெரியும்? கடிதத்தை நான் பார்க்கவில்லையே. பார்க்காவிட்டால் என்ன, உனக்கு தெரியாமலா இருக்கும்? இல்லை, தெரியவே தெரியாது. மொட்டை கடிதத்தை பற்றிய செய்தியே இப்போது நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆமாம் அப்பா, ஆமாம். உனக்கு ஒன்றுமே தெரியாது பார். நீ பால்மணம் பாராத பாலகன். நான் கேள்விப்பட்டதை சொல்லிவிடுகிறேன். இதற்காக என் பேரில் கோபித்துக் கொள்ளாதே. அந்த கடிதத்தில் தேவகி உன்னுடைய பெயரை குறிப்பிட்டு உன்னை அவள் காதலிப்பதாக வெட்ட வெளிச்சமாய் எழுதியிருந்தாளாம். ஐயோ சிவசிவா, பொய், சுத்த பொய் என்று அலறினேன் நான். ஆயினும் என் நெஞ்சு ஏன் அப்படி விம்மி மேலெழுந்தது? என் தலைக்குள் ஏன் அவ்வளவு பெரிய அலைகள் குமுறி மோதின? சுந்தரம் மேலும் கூறினான். இன்னொரு விஷயம் கூட ஊரில் பேசிக் கொள்கிறார்கள் கிட்டா. உனக்கு தெரிந்திருப்பது நல்லது என்று சொல்கிறேன். உண்மையில் தேவகி அந்த கடிதத்தை எழுதவில்லை என்றும், தேவகி எழுதியது போல அவளுடைய எழுத்தை போர்ஜரி செய்து வேறு யாரோ எழுதிவிட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஐயோ ஐயோ, இது என்ன அநியாயம்! அப்படி யார் செய்திருப்பார்கள்? என்னடாப்பா, பரம சாதுவை போல பேசுகிறாயே. நீதான் அந்த போர்ஜரி கடிதம் எழுதினாய் என்றல்லவா ஊரில் பேச்சாய் இருக்கிறது. எனக்கு வந்த கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் அளவே இல்லை. என் பொறுமை அதன் எல்லைக்கே வந்துவிட்டது. கடைசியாக ஒரு பெருமுயற்சி செய்து, வைத்தி, டேய் சுந்தரம், நீங்கள் என்னோடு சண்டை பிடிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா
அப்படியானால் சொல்லிவிடுங்கள், தலையை சுற்றி மூக்கை தொடுவானேன் என்று கேட்டேன் நான். சேச்ச, அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா. உன்னோடு சண்டை பிடித்து எங்களுக்கு இப்போது என்ன ஆக வேண்டும்? இது நல்லவர்களுக்கு காலமில்லை. ஏதோ நீ எங்கள் கிளாஸ்மேட் ஆயிற்றே, வெளியில் பேசிக் கொள்வதை உன் காதிலே போட்டு வைக்கலாம் என்று வந்தால் நீ இப்படி சண்டைக்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். அழகாய்த்தான் இருக்கிறது நீ கேட்பது. இல்லை, நாங்கள் போகிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் போய் தொலைந்தார்கள். அறைக்கு வெளியில் போனதும் அவர்கள் சிரித்துக் கொண்டு போன சத்தம் என் காதில் விழுந்தது. அத்தியாயம் 8. வைத்தியநாதனும் சுந்தரமும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஓசை என்னை நெருப்பாக தகித்தது. அவர்களுடைய சிரிப்பில் இடி விழட்டும் என்று நான் சபித்தேன். என் உள்ளத்தில் அவ்வளவு தூரம் புயலை அவர்கள் உண்டு பண்ணிவிட்டு போனார்கள். அவர்கள் கூறியதையெல்லாம் ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்தேன். அவற்றில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கலாம் என்றும் சிந்தித்து பார்த்தேன். மாப்பிள்ளை வீட்டாருக்கு மொட்டை கடிதம் போனது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். கல்யாணம் தடைப்பட்டதற்கு ஏதேனும் காரணம் இருந்து தீர வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த கடிதம் எழுதியது யாராயிருக்கும்? தேவகியே எழுதினாள் என்பது உண்மையாயிருக்குமா? அதில் என் பெயரை குறிப்பிட்டிருந்ததும் நிஜமாயிருக்க முடியுமா? அதை எண்ணும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஆனால் கொஞ்சம் நிதானித்து யோசித்து அது உண்மையாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தேன். என்னை பற்றி தேவகி அப்படி எழுதியிருக்கும் பட்சத்தில் சற்று முன்னால் என்னை அந்த மாதிரி வரவேற்றிருக்க மாட்டாள். அவ்வளவு அலட்சியமாகவும் வெறுப்பாகவும் கூட பேசியிருக்க மாட்டாள். என்னிடம் அவள் காதல் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் உண்மையாயிருக்கும் பட்சத்தில் ஹெட்மாஸ்டர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொள்ளலாம். தேவகிக்கு தகுந்த கணவனாவதற்கு நான் பெரும் பிரயத்தனம் செய்வதாக வாக்குறுதி கொடுக்கலாம். அவளை நான் மணந்து கொள்வதற்கு அவர் கூறும் எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது உண்மையாயிருக்க முடியாது. தேவகி அத்தகைய கடிதம் எழுதியிருக்க முடியாது. பின் யார் எழுதியிருக்க கூடும்? ஏன், இந்த அயோக்கிய சிகாமணி வைத்தியும் சுந்தரமும் செய்த வேலையாக கூட இருக்கலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து என்னையும் அவமானப்படுத்தி சந்தி சிரிக்க வைப்பதற்கு அவர்கள் இந்த சூழ்ச்சி செய்திருக்கலாம். சட்டென்று ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. தேவகி வியாசங்கள் எழுதிய நோட்டு புத்தகத்தை ஒரு தடவை நான் என் அறைக்கு எடுத்து வந்திருந்தேன். அவளது வியாசம் ஒன்றை திருத்தி கொடுப்பதற்காகத்தான். அதே சமயத்தில் வைத்தியும் என் அறைக்கு வந்திருந்தான். அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ அதை பற்றி சற்று கிண்டலாக கூட கேட்டான். அப்புறம் அன்றைக்கு அந்த நோட்டு புத்தகத்தை காணாமல் நான் தேடியதும் அதை பற்றி கவலைப்பட்டதும் திடீரென்று மறுநாள் அந்த நோட்டு புத்தகம் என் அறையில் வந்து முளைத்திருந்ததும் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கணத்தில் குற்றவாளி யார் என்பது என் மனதிற்கு ஐயமற விளங்கிவிட்டது. அந்த அயோக்கியன் வைத்தியனுடைய வேலைதான். இதை போய் உடனே ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி என் பேரில் உள்ள சந்தேகத்தையும் தப்பெண்ணத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும். குற்றவாளி யார் என்பது ருசுவாகிவிட்டால் பிறகு நின்று போன கல்யாணத்தை திரும்பவும் பேசி முடித்து நடத்தி வைப்பது கூட சாத்தியமாகலாம் அல்லவா? இப்படியெல்லாம் ஆகாச கோட்டைகளை கட்டிக்கொண்டு மறுபடியும் ஹெட்மாஸ்டரின் வீட்டுக்கு விரைந்து சென்றேன். அடடா, அங்கே எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது! நான் எவ்வளவோ அன்பும் மதிப்பும் வைத்து என்னுடைய இருதயத்தில் கோயில் கட்டி பூஜை செய்து வந்த தெய்வமாகிய தேவகி இப்படி என் பேரில் அபாண்டமான பெரும் பழியை போடுவாள் என்று நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? ஆனால் அவள் பேரில் குற்றம் சொல்லுவதிலும் பயனில்லை. அவள் என்ன செய்வாள்? பாவம், சந்தர்ப்பங்களின் சேர்க்கை அப்படி அவள் கூட என் பேரில் சந்தேகப்படும்படியாக செய்துவிட்டது. நான் ஹெட்மாஸ்டரின் வீட்டுக்குள் புகுந்த போது தேவகி விசித்து அழும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஹெட்மாஸ்டர் இறையும் சத்தமும் அவருடைய மனைவி தன் பெண்ணுக்கு பரிந்து ஏதோ சொல்லும் சத்தமும் கூட கேட்டது. இந்த சமயத்தில் நான் உள்ளே போய் உண்மையை வெளிப்படுத்தி தேவகியை அவளுடைய தந்தையின் கோபத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்ற ஆசையுடன் தடபுடலாக பிரவேசம் செய்தேன். ஆசை அதிகமாகிற பொழுது அறிவு மங்கிவிடும் என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை! நான் உள்ளே சென்றதும் அந்த 3 பேரும் பூஜை வேளையில் கரடி புக கண்டவர்கள் போல மிரண்டு விழித்து என்னை பார்த்தார்கள். ஹெட்மாஸ்டர் என்னை பார்த்ததும் ஏதோ சொல்ல வாய் எடுத்தவர் பேசவே முடியாதவராய் திறந்த வாய் திறந்தபடி நின்றார். மாமியோ கண்ணீர் ததும்பிய கண்களோடு என்னை பார்த்தாள். பாவம், இந்த சமயத்திலேயா நீ வந்து சேரணும் என்று மாமியின் கண்கள் கருணையோடு கூறின. தேவகிதான் முதலில் வாயை திறந்து பேசினாள். அடடா, எவ்வளவு கர்ண கொடூரமான வார்த்தைகள்
அவளுடைய வாயிலிருந்து வெளிவந்தன? தேவகியின் குரலை குயிலின் குரலோடும் அவளுடைய பேச்சை கிளியின் மழலையோடும் ஒப்பிட்டு பார்த்து இருமாந்திருந்த என்னை அவளுடைய கொடுமையான வார்த்தைகள் எப்படியெல்லாம் புண்படுத்தி வேதனை செய்தன. என்ன போட்டு ஏன் புடுங்கி எடுக்கிறீங்க? அப்பா, உங்க அருமை சிஷ்யன் கிச்சாமி இவன்தான் என்னுடைய வியாச நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போய் சில நாள் வச்சிருந்தான். இந்த தடியந்தான் என்னுடைய எழுத்து மாதிரி எழுதி பழகி அந்த பொய்க்கடிதம் போட்டிருக்கணும் என்றாள் தேவகி. அவ்வளவுதான். ஹெட்மாஸ்டர் ரௌத்திரகாரம் அடைந்து என்னை நோக்கி நடந்து வந்தார். அட பாவி சண்டாளா, என்னுடைய குடியை கெடுத்துவிட்டு மறுபடியும் என்ன தைரியம் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே நுழைவாயடா என்று அலறிக்கொண்டே என் அருகில் வந்து என் கழுத்தை பிடித்து வேகமாக ஒரு தள்ளு தள்ளினார். தள்ளிய வேகத்தில் எதிரே இருந்த சுவரிலே போய் முட்டிக்கொண்டேன் நான். ஒரு நிமிஷம் என் பொறி கலங்கியது. ஐயோ, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? இந்த பிள்ளை பேரில் உங்கள் கோபத்தை காட்டுகிறீர்கள் என்று மாமி பரிந்து பேசியது கிணற்றுக்குள் இருந்து பேசியது போல என் காதில் விழுந்தது. மாமியின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். பிறகு அந்த வீட்டுக்குள் நுழையவே இல்லை. அன்று இரவே அந்த ஊரை விட்டு கிளம்பி விட்டேன். பள்ளிக்கூடத்தில் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வாங்குவதற்காக கூட நான் தாமதிக்கவில்லை. மறுபடி ஹெட்மாஸ்டர் முகத்தில் விழிக்கவே நான் விரும்பவில்லை. அன்று இரவு கிளம்பியவன்தான். பிறகு அந்த ஊரின் எல்லையை கூட இன்று வரையில் நான் மிதிக்கவில்லை. அன்றைய நிகழ்ச்சி, அன்று எனக்கு நேர்ந்த அதிர்ச்சி என்னுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்க காரணமாயிருந்தது. கிராமத்துக்கு போய் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு கல்கத்தாவுக்கு பிரயாணமானேன். கல்கத்தாவில் என்னுடைய தூரத்து உறவினர் ஒருவர் இருந்தார். பெரிய கம்பெனியில் அவர் மேனேஜர் உத்தியோகம் பார்த்தார். அவரை அண்டி முதலில் அவருடைய வீட்டில் சமையல் வேலை செய்தேன். பிறகு அவருடைய கம்பெனியில் குமாஸ்தாவானேன். நாளடைவில் பொறுப்புள்ள பெரிய உத்தியோகங்கள் கிடைத்தன. கடைசியில் சென்னையிலேயே மேற்படி கம்பெனியின் கிளை ஆபீஸுக்கு மேனேஜர் ஆனேன். பணமும் பல வசதிகளும் என்னை தேடிக்கொண்டு வந்தன. பல வருஷ காலம் மனம் செய்து கொள்ளாமலே இருந்தேன். என் 30வது வயதில் வாழ்க்கையின் தனிமையை பொறுக்க முடியாமல் கல்யாணம் செய்து கொண்டேன். என்னுடைய இல்வாழ்க்கையை பற்றி குறை ஒன்றும் சொல்வதற்கில்லை. நம் நாட்டில் பெரும்பாலோருடைய இல்வாழ்க்கையை போல என் குடும்ப வாழ்க்கையும் லோகா பிராமமாக இருந்து வருகிறது. எப்போதாவது சில சமயங்களில் ஹெட்மாஸ்டர் பெண் தேவகியை பற்றி நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அவளை மணந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாய் இருந்திருக்கும் என்று அசட்டு கனவுகள் காண்பதுண்டு. அப்பொழுதெல்லாம் கடைசி சந்திப்பில் அவள் என் பேரில் சுமத்திய அநியாய பழியை நினைத்து அவள் பேரில் வெறுப்பை வேண்டுமென்று வருவித்துக் கொண்டேன். ஆயினும் அது என்ன அதிசயமோ தெரியவில்லை. எவ்வளவு முயன்றாலும் தேவகியை பற்றி வெறுப்பாக என்னால் நினைக்க முடிவதில்லை. அவள் எங்கே இருக்கிறாளோ, அவளுடைய வாழ்க்கையின் சுக துக்கங்கள் எப்படியோ என்று நினைக்கும் போது ஒரு தனிப்பட்ட அனுதாப உணர்ச்சி ஏற்படும். தேவகியை பற்றிய சிந்தனையில் நான் ஆழ்ந்திருக்கும் போது யாராவது ஏதாவது கேட்டால் என் காதிலேயே ஏறாது. சுய ஞாபகம் வந்ததும், என்ன சொன்னீர்கள்? ஏதோ ஞாபகமாய் இருந்து விட்டேன் என்று கூறுவேன். பொருட்காட்சி மைதானத்தில் தேவகியை திடீரென்று பார்த்ததில் இருந்து அவள் விஷயமான அனுதாப உணர்ச்சி 1க்கு 100 மடங்காயிற்று. அவளுடைய தோற்றத்தையும் ஆடை ஆபரணங்களையும் பார்த்தால் அவ்வளவு வசதியான நிலையில் அவள் இருக்கக்கூடும் என்று தோன்றவில்லை. குழந்தைகளை பார்த்தாலும் அப்படியே தான் இருந்தது. பாவம், என்ன கஷ்டப்படுகிறாளோ என்னவோ. அவளுக்கு நான் ஏதேனும் உதவி செய்வது சாத்தியமானால் அதை காட்டிலும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒன்றுமே இராது. அது மட்டுமல்ல, தேவகியும் அவளுடைய தந்தையும் என் பேரில் கொண்ட சந்தேகம் ஆதாரமற்றது என்பதை எப்படியேனும் நிரூபிக்க வேண்டும். அப்படி என் பேரில் அவர்கள் அநியாய பழி சுமத்தியதற்காக வெட்கப்படும்படியும் செய்ய வேண்டும். இந்த ஒரு காரியம் நிறைவேறினால் பிறகு என் வாழ்க்கையில் குறைபடுவதற்கே இடம் ஒன்றும் இராது. அது நிறைவேறுகிற வரையில் என் உள்ளத்தில் குறையும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஹெட்மாஸ்டர் பத்மநாப ஐயங்காரும் அவளுடைய உத்தம பத்தினியான ரங்கநாயகி மாமியும் உயிரோடு சௌக்கியமாய் இருக்கிறார்களா? அதை கூட தேவகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே. என்றாலும் பாதகம் ஒன்றுமில்லை. எல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரிந்து போகிறது. அத்தியாயம் 9. ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடிந்தது. காலையில் நான் விழித்து எழுந்ததும் என் மனதில் உண்டான முதல் நினைவு அன்றைக்கு தேவகியின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதுதான்.
பொழுது விடிந்த உடனேயே காரை எடுத்துக்கொண்டு தேவகியின் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தோன்றியது. அந்த எண்ணத்தை பலவந்தமாக கட்டுப்படுத்திக் கொண்டேன். அவ்வளவு சீக்கிரமாக போனால் யாராவது சிரிப்பார்கள். மேலும் அப்பொழுது பனிக்காலம். காலை 7 மணி வரையில் மூடு பனி கொட்டிக் கொண்டிருந்தது. தேவகி கொடுத்திருந்த விலாசம் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு சந்து. அந்த சந்தை கண்டுபிடித்து வீட்டு நம்பரையும் கண்டுபிடிப்பதற்குள் மணி 9 ஆகிவிட்டது. ஆனால் நான் எண்ணியது போல் வீடு அவ்வளவு மோசமா இல்லை. அது ஒரு மச்சு வீடு. கீழ்கட்டிலும் மேல் மாடியிலும் பல அறைகள் உள்ள விசாலமான வீடு. காரை கொண்டு போய் நிறுத்தியதும் யாராவது வீட்டுக்குள் இருந்து வந்து விசாரிப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் யாரும் வெளியே வருகிற வழியாக இல்லை. வீட்டு வாசலில் படிக்கட்டில் நின்று சார் சார் என்றேன். கீழ்கட்டில் இருந்து பதில் ஒன்றும் வரவில்லை. மேலே இருந்து ஒரு கடுமையான புருஷ குரல் யாரங்க என்று சத்தமிட்டது. ஒரு வினாடி இது என்ன வம்பு? ஒருவேளை விலாசம் சரியாக தெரிந்து கொள்ளாமல் வேறு யார் வீட்டுக்காவது வந்து விட்டோமா என்று நினைத்தேன். வாசற் படிக்கட்டில் இருந்து வீதியில் இறங்கி அண்ணாந்து பார்த்தேன். மேல் மாடி அறையின் ஜன்னல் கதவை யாரோ படீர் என்று சாத்தினார்கள். மேல்கட்டில் வேறு யாராவது குடியிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் வாசல் படி ஏறி கதவண்டையில் வந்து சார் சார் என்று கூறினேன். அதற்கும் பதில் இல்லாமல் போகவே தைரியத்தை கையில் பிடித்துக் கொண்டு கதவை 2 தட்டி தேவகி தேவகி என்றேன். பிறகு பாதி சாத்தியிருந்த கதவை திறந்தேன். உள்ளே முற்றத்தில் கொட்டி கொண்டிருந்த தண்ணீர் குழாயண்டை ஒரு வேலைக்காரி பாத்திரம் துலக்கிக் கொண்டிருந்தாள். ஒரு குழந்தை குழாயண்டை நின்று குழாயில் இருந்த தண்ணீரில் கையை வைத்து விசிறி அடித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. அந்த குழந்தையை பார்த்ததும் என் மனம் நிம்மதி அடைந்தது. அந்த குழந்தை பொருட்காட்சி மைதானத்தில் தேவகியுடன் நான் பார்த்த குழந்தைதான். ஆகவே இது தேவகியின் வீடு என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஒருவேளை உள்ளே சமையல் கட்டில் தேவகி இருக்கலாம். குழாயில் இருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருப்பதால் நான் மெதுவாய் கூப்பிட்டது காதில் விழவில்லை போலும். என்னுடைய 2 கையையும் பலமாக தட்டவே வேலைக்காரி நிமிர்ந்து என்னை பார்த்தாள். கையை அலம்பிவிட்டு ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே என் அருகில் வந்தாள். என்னங்க சாமி என்று கேட்டாள். தேவகி அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த அம்மாளின் வீடு இதுதானே என்று கேட்டேன். அம்மா அடுத்த வீதிக்கு போயிருக்காங்க. ஒரு சிநேகிதி அம்மாளோட குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம், அதுக்காக போயிருக்காங்க என்றாள் வேலைக்காரி. சரி, எப்போது திரும்பி வருவாங்க? தெரியாதுங்க சாமி, அநேகமாக இப்பவே வந்தாலும் வந்துருவாங்க. இது என்ன தொந்தரவுன்னு நினைத்து கொண்டு வீட்டுல வேறு யாரும் இல்லையா, அந்த அம்மாளின் புருஷர் என்றேன். வேலைக்காரி கொஞ்சம் திகைத்து நின்றுவிட்டு அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க, இன்னும் திரும்பி வரலைங்களே என்றாள். அவளுடைய திகைப்பின் காரணம் அப்போது எனக்கு புரியவில்லை. அது பிற்பாடுதான் எனக்கு தெரிந்தது. தேவகி அம்மாளின் தகப்பனார் பத்மநாப ஐயங்கார் இருக்காரா என்று கேட்டேன். அவர் இருக்காரு, அதோ அந்த கேமரா அறையில எட்டி பாருங்க என்று சொல்லிவிட்டு வேலைக்காரி தன்னுடைய வேலையை பார்ப்பதற்கு போய்விட்டாள். வேலைக்காரி சுட்டிக்காட்டிய அறையின் கதவு சாத்தி இருந்தது. சற்று நேரம் உட்கார்ந்திருக்கலாம் என்றால் ஒரு பெஞ்சியோ நாற்காலியோ ஒன்றுமே அங்கு கிடையாது. மேலும் அந்த வேலைக்காரி கேமரா உள்ளுக்குள் எட்டி பார்க்க சொன்னதின் அர்த்தம் என்ன? அந்த அறை ஜன்னலின் கீழ்ப்பாதி கதவுகள் சாத்தி இருந்தன. அருகில் சென்று மேற்பகுதி வழியாக எட்டி பார்த்தேன். உள்ளே நான் பார்த்த காட்சி ஒரு நிமிஷம் என்னை பிரமிக்கும்படி செய்துவிட்டது. ஒரு வயதான மனிதர் அந்த அறையின் சுவர் ஓரமாக தலைகீழாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய தலையை ஒரு தலையணையில் வைத்துக் கொண்டிருந்தார். கால்களை சுவர் மீது சாத்தி இருந்தார். மிகவும் சங்கடப்பட்டு கொண்டு நின்றார் என்பது தெளிவாய் இருந்தது. ஆனால் அவருடைய முகம் எனக்கு தெரியவில்லை. எனினும் அவர் ஹெட்மாஸ்டர் பத்மநாப ஐயங்காராக இருக்கலாம் என்று தோன்றியது. முகத்தை பார்த்தால் நிச்சயமாய் சொல்லிவிடலாம். ஆயினும் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறவரிடம் எப்படி பேசுவது? ஜன்னல் ஓரமாகவே நின்று காத்து கொண்டிருந்தேன். ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அந்த மனிதரின் கால்கள் கீழே வந்தன. அவர் எழுந்து நின்றார். அறைக்குள் மங்கலான வெளிச்சமே இருந்த போதிலும் அவர் பத்மநாப ஐயங்கார் தான் என்பது தெரிந்துவிட்டது. இதுதான் சமயம் என்று சார் சார் என்று கூப்பிட்டேன். ஐயங்கார் என் பக்கம் சட்டென்று திரும்பி பார்த்து கடுகடுப்பான முகத்துடன், யாரது? சுத்த நியூசென்ஸ், இந்த வீட்ல ஒரு நிமிஷமாவது பிரைவசிங்கிறதே கிடையாது என்று சத்தம் போட்டார்.
மன்னிக்க வேணும் சார், நான் தான் உங்க பழைய மாணாக்கன் கிச்சாமி, என்ன ஞாபகம் இல்லையா என்று கேட்டேன். உடனே ஹெட்மாஸ்டரின் முகம் மலர்ந்தது. அடடே, நம்ம தண்டாங்கோர கிச்சாமியா, வா வா, தேவகி கூட சொன்னா நீ வருவேன்னு, நான் தான் மறந்துட்டேன், வா உள்ள வா என்று சொல்லிக்கொண்டே வந்து அறையின் கதவை திறந்தார். உள்ளே போனதும் தானும் உட்கார்ந்து என்னையும் ஒரு நாற்காலியில் உட்காரச் சொன்னார். மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு என்னை நன்றாய் உற்று பார்த்துவிட்டு, ஆமா நீ கிச்சாமிதான், ஆனா நீ எப்படி மாறி போயிருக்க, ஷர்ட்டு கோட்டு, கையில லிஸ்ட் வாட்சு, பையில பார்க்கர் பேனா, எல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கிறதே, வாசல்ல நிக்கிற காரு கூட உன்னுடையதாக்கும், ஜோரான ஸ்டுடி பேக்கர் கார் அல்லவா, தேவகி சொன்னது சரிதான், நல்ல பணம் சம்பாதிச்சிட்ட போல இருக்கு, எல்லாம் பெருமாளுடைய அருள், ரொம்ப சந்தோஷம்பா, ஆனாலும் எப்படி மாறி போயிருக்க பாரு, என்னுடைய ஸ்டூடெண்ட் கிச்சாமி நீதான்னு நம்புறதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இப்போது எங்க இருக்க, என்ன செய்யற, எல்லாம் சவிஸ்தாரமாக சொல்லு பார்க்கலாம் என்றார் அவர். நான் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஏதோ உங்கள் ஆசீர்வாதத்தினால இதுவரைக்கும் எல்லாம் சௌக்கியமாகவே இருந்து வருது, தியாகராஜ நகர்ல வசித்து வர்றேன். நீங்க இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டதோ? ஏன், ரிட்டையர் ஆனதுல இருந்து இங்கதான் இருந்து வரேன், வேற எங்க போறது, இதுதான் என்னுடைய பூர்வாங்க வீடு. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் பார்த்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குமே, ஆனா உங்களுடைய தோற்றத்தில் மட்டும் மாறுதலே இல்ல சார், அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் இருக்கீங்க சார். நீ சொல்றது உண்மைதான்ப்பா, வயசு எனக்கு இப்போது 75 ஆகுது, அதனால நான் இத சொன்னா ஒருவரும் நம்புறதில்ல, எல்லாரும் 60 வயசுதான் மதிப்பிடுறாங்க. எதனால இப்படி இருக்கேன்னு தெரியுமா, எல்லாம் யோகாசனத்தோட மகிமைதான். நீ வர்ற போது கூட ஆசனம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நீ வேணுமானா பாரு, நான் 100 வயசு இருக்க போறேன். நான் ஜுரம் தலைவலின்னு படுத்து இன்னைக்கு வருஷம் 15 ஆக போகிறது, தெரியறதா உனக்கு? எந்த வருஷத்துல சார் நீங்க ரிட்டையர் ஆனீங்க? ரிட்டையர் ஆன வரையில தண்டாங்கோரையில தான் ஹெட்மாஸ்டரா இருந்தீங்களா? ஆமா கிட்டா, ஆமா, வேறு எங்க நான் போறது, தண்டாங்கோரையில அந்த நாட்களை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க போது எப்பேற்பட்ட நல்ல செட்டு, நீங்க எவ்வளவு சிரத்தையா படிச்சீங்க, உபாத்தியாயர்களிடம் எவ்வளவு மரியாதையா இருந்தீங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அடியோடு கெட்டு போயிட்டாங்க, படிக்கிறது இல்ல, பரீட்சை பேப்பரை திருட பாக்குறது, அப்படி திருடி பரீட்சை பேப்பர் முழுசும் தெரிஞ்சிருந்தாலும் பரீட்சையில சரியாக பதில் எழுதி மார்க் வாங்க முடியறது இல்ல. இந்த காலத்து மாணாக்கர்கள் ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்காங்க. அடடா, நீங்க எல்லாம் படிச்ச போது எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா, அப்போது வகுப்புகளுக்கு வருவதே ஒரு சந்தோஷம்தான். எனக்கு கூட அந்த நாட்களை நினைச்சு பார்த்தா எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு சார். உங்ககிட்ட படிச்ச போது வேறு யாரிடமும் படிக்க நான் இஷ்டப்படவே இல்லை. ஆமா ஆமா, நீ டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வாங்கிக்கிறதுக்கு கூட வரலையே, பாவம், உன்னை வீணா. அதனால என்ன சார், ஒன்னும் குறைவில்லை எனக்கு, அப்படியே படிப்பை விட்டுட்டு போய் பிசினஸ் துறையில சேர்ந்ததுனால இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு கீழே 30 கிராஜுவேட்டுகள் குமஸ்தா வேலை பாக்குறாங்க சார். ரொம்ப சந்தோஷம்பா. நான் ஆதியில இருந்து என் கீழே படிச்ச மாணாக்கர்களுக்கெல்லாம் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உத்தியோகம் உத்தியோகம்னு ஆளா பறக்காதீங்கப்பா, ஏதாவது வியாபாரம், கைத்தொழில், பேங்கிங் இப்படி பார்த்து புகுந்துக்குங்கன்னு படிச்சு படிச்சு சொல்லுவேன். நீ ஒருவனாவது என்னுடைய வார்த்தையை மதிச்சு நடந்து இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கியே, அத பத்தி எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு போ. ஆனா பாவம், உன்னோட மாமிதான் கண்ணை மூடிட்டா, என்ன பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டா. இன்றைய தினம் அவ உயிரோடு இருந்து நீ ஜம்முன்னு ஸ்டுடி பேக்கர் கார்ல வந்து இறங்குறத பார்த்திருந்தா அப்படியே மாமி பூரிச்சு போயிருப்பா. அவளுக்கு மேல அலாதியான பிரியம் இருக்குப்பா. எத்தனையோ மாணாக்கர்கள் என்கிட்ட படிச்சிருக்காங்க, அவளிடமும் பக்தியுடன் பழகி இருக்காங்க. ஆனா உன்கிட்ட அவளுக்கு ஏற்பட்ட பாசத்தை போல வேறு யாருகிட்டையும் ஏற்படல. தண்டாங்கோரையில புது குடித்தனம் போட்ட போது நீ செஞ்ச உதவிகளை பத்தி அவள் சொல்லாத நாளே கிடையாது. என்கிட்ட கூட அவளுக்கு ரொம்ப கோபம், உன் பேர்ல நான் அநியாயமா பழி போட்டு துரத்திட்டேன்னு. ஆனா அந்த நிலைமையில நான் என்ன செஞ்சிருக்க முடியும் கிச்சா, நீ ஏன் சொல்லு என்றார் அவர். ஆமா சார், நீங்க என்ன செஞ்சிருக்க முடியும் என்றேன் நான் பதிலுக்கு. ரங்கநாயகி அம்மாள் காலமாகி விட்டாள் என்னும் செய்தி என்னை துயரத்தில் ஆழ்த்தி விட்டது.
மாமி கடைசி வரை என்னை நினைவு வைத்துக் கொண்டிருந்தாள் என்பது என் மனதை உருக்கிவிட்டது. இதே சமயத்தில் வாசலில் கலகலவென்று பேச்சு குரல் கேட்டது. அடுத்த நிமிஷம் தேவகி தன்னுடைய மூத்த குழந்தைகள் இருவருடனும் வீட்டுக்குள்ளே வந்தாள். என்னை பார்த்ததும், ஓஹோ கிட்டவா, வாசல்ல நிக்கிற மோட்டார் கார் உங்களுடையதானா? யாருடையதோன்னு நான் பார்த்தேன். நீங்க இன்னைக்கு வர்றதா சொன்னதையே நான் மறந்து போயிட்டேன். நல்ல வேலை போ. ஆண்டு நிறைவு நடந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வற்புறுத்தியும் நான் அதை தட்டி கழிச்சிட்டு வந்தனே, அதுவே நல்லதா போச்சு கிட்டா என்றாள் தேவகி. ஸ்திரீகளின் சபல சித்தத்தை பற்றி என்னவென்று சொல்வது? இன்றைக்கு என்னை அவள்தான் வரும்படி சொன்னாள். ஆனால் நானே வருகிறேன் என்று சொன்னதாக இப்போது சொல்கிறாள். அது மட்டுமல்லாமல் என்னை வரச் சொல்லிவிட்டு அதை அடியோடு மறந்தும் போய்விட்டாள். நானோ 3-4 நாட்களாக கனவிலே கூட அதே நினைவாயிருந்தேன். நன்றாயிருக்கிறதல்லவா கதை? பகுதி 3, அத்தியாயம் 10. தேவகி உள்ளே வந்து உட்கார்ந்ததும் ஹெட்மாஸ்டர் அவளை பார்த்து, பார்த்தாயா தேவகி, நம்ம தண்டாங்கோரை கிச்சாமி எப்படி ஜோராய் ஸ்டோடி பேக்கர் கார் வைத்துக் கொண்டிருக்கிறான் பார்த்தாயா? சற்றே நீ இவனுடன் பேசிக் கொண்டிருமா, நான் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். தேவகி தன் குழந்தைகளை ஒவ்வொருவராய் கூப்பிட்டு, இதோ உங்கள் சித்தியா வந்திருக்கிறார், நமஸ்காரம் பண்ணு என்றாள். வைஷ்ணவர்கள் சித்தப்பாவை சித்தியா என்று சொல்வது வழக்கம். இவர் எங்கள் சித்தியாவா? இத்தனை நாள் எங்களை ஏன் வந்து இவர் பார்க்கவில்லை என்றது ஒரு குழந்தை. அதற்கு, இப்போதுதான் உங்கள் சித்தியாவுக்கு தயவு வந்திருக்கிறது, அதற்கு நான் என்ன செய்வது என்றாள் தேவகி. இதற்கு பதில் சொல்லவே எனக்கு தெரியவில்லை. குழந்தைகள் நமஸ்காரம் செய்துவிட்டு அவர்களும் கையில் ஒரு புஸ்தகத்தை எடுத்துக் கொண்டு போய் விட்டார்கள். அந்த நாளில் நீ படிப்பிலே கெட்டிக்காரியாக இருந்தது போலவே உன்னுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்றேன் நான். போதும் போதும், நான் படித்த லட்சணத்தை நீங்கள் தான் மெச்ச வேண்டும். SSLC பரீட்சைக்கு போகாமல் படிப்பை நிறுத்திவிட்டேன் நான். ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்கள் தான் திடீரென்று ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் சர்டிபிகேட் கூட வாங்கிக் கொள்ளாமல் மாயமாய் போய்விட்டீர்களே என்றாள் அவள். இவ்வளவு சீக்கிரத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேச எனக்கு இஷ்டமில்லை. கடைசியில் தேவகியிடம் விடை பெற்று கொண்டு போகும்போது அந்த போர்ஜரி கடிதத்தின் உண்மை வெளியாயிற்றா என்று கேட்க நினைத்தேன். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து அதை பற்றி கேட்டு பேச்சை விரசமாக்குவானேன். ஆகையால் பேச்சை வேறு பக்கம் திரும்ப விரும்பி, தேவகி, உன் தாயார் காலமாகி விட்டாளாமே, இப்பொழுதுதான் ஹெட்மாஸ்டர் சொன்னார் என்றேன். உடனே தேவகி கடல் மடை திறந்தது போல தன் தாயாரை பற்றி பேச ஆரம்பித்தாள். அன்னையின் அருமை பெருமைகளை பற்றியும் அற்புத குணங்களை பற்றியும் வர்ணித்துக் கொண்டே இருந்தாள். எனக்கும் மாமியை பற்றி கேட்க பிரியமாய் இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லி கதையை வளர்த்த நான் விரும்பவில்லை. மேலே விஷயத்துக்கு போகிறேன். திடீரென்று தேவகி அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சா எனக்கு நேரம் போறதே தெரியறதில்ல. இனிமேதான் அடுப்பு மூட்டி தளிகை செஞ்சாகணும். நான் போகட்டுமா? அப்பா சீக்கிரம் சாப்பிட வந்துடுவார் என்றாள். எனக்கும் போக வேண்டியதுதான், நேரமாச்சு. ஆனா உன்னுடைய புருஷனை பத்தி நீ ஒன்னும் சொல்லவில்லையே தேவகி. அவரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் நான் முக்கியமாக வந்தேன். அவர் வீட்டில் இப்போது இல்லையா? ஒருவேளை ஊரிலேயே இல்லையா என்று கேட்டேன். தேவகி அந்த பழைய நாட்களில் சில சமயம் திடீரென்று சிந்தனையில் ஆழ்ந்து பேசாமல் இருப்பாள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த மாதிரிதான் இப்போதும் அவள் பேசாமல் இருந்தாள். திடீரென்று அவளுடைய பிராயத்தில் 20 வயது குறைந்து பழைய கன்னிப்பெண் தேவகியாக மாறிவிட்டதாகவே தோன்றியது எனக்கு. யோசனையில் ஆழ்ந்திருந்த அந்த நிமிஷத்தில் அவளுடைய முகபாவம் அப்படித்தான் இருந்தது. தேவகி, 25 வருஷத்தில் நீ கொஞ்சம் கூட மாறவில்லை என்று நான் சொன்னதும் அவள் திடுக்கிட்டு பகல் கனவிலிருந்து விழித்துக் கொண்டவளாய், என்ன கேட்டீர்கள் என்றாள். உன்னுடைய புருஷரை பற்றித்தான் கேட்டேன், அவரை பார்க்க முடியாதா என்றேன் நான். தேவகி சிறிது நேரம் உச்சி மோட்டை பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஆமாம், அவரை பார்க்க முடியாது, அது பெரிய கதை, நான் அதை இப்போதே சொல்ல வேண்டுமா என்று கேட்டாள். அத்தியாயம் 11. தேவகி தன்னுடைய கணவனை பற்றி இப்போதே சொல்லத்தான் வேண்டுமா என்று கேட்டபோது அவளுடைய குரலில் எல்லையில்லாத சோகம் தொனித்தது. நான் எதிர்பார்த்தபடியே அவளுடைய இல்லற வாழ்க்கை துர்பாகிய வாழ்க்கைதான் போலும். என் இருதயம் கனிந்து உருகிற்று. கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போல் இருந்தது. ஒருவாறு அதை சமாளித்துக் கொண்டு,
உனக்கு அது கஷ்டம் தருவதாய் இருந்தால் இப்போது சொல்ல வேண்டாம் தேவகி, இன்னொரு சமயம் பார்த்து கொள்ளலாம் என்றேன் நான். இல்லை இல்லை, அதை இப்போதே சொல்லிவிடுவதுதான் நல்லது. அந்த விஷயம் ஒன்று மனதில் பாரமாய் இருப்பானேன் என்று தேவகி சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒருவாறு கூறினாள். அதன் சுருக்கம் வருமாறு: தேவகிக்கு முதலில் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் நின்று போன 3 வருஷத்துக்கு பிறகு வேறு வரனுக்கு கல்யாணம் ஆயிற்று. கல்யாணம் ஆனதும் குடும்பம் சென்னைக்கு வந்துவிட்டது. தேவகியின் கணவன் வைத்திய கல்வி படித்து தேறி டாக்டர் ஆனான். ஹைதராபாத் சமஸ்தானத்தில் டாக்டர்களுக்கு நல்ல வருமானம் என்று கேள்விப்பட்டு இருவரும் அங்கே போனார்கள். எதிர்பார்த்தபடியே அங்கு நல்ல வருமானமும் வந்தது. பல வருஷ காலம் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக நடந்து வந்தது. பிறகு ஹைதராபாத்துக்கு சனியன் பிடித்தது. ரசாக்கியர்களின் கொடூர ஆட்சி அந்த நவாப் சமஸ்தானத்தில் ஏற்பட்டது. அத்துடன் கம்யூனிஸ்டுகளின் தொல்லையும் சேர்ந்து கொண்டது. ஹைதராபாத்தில் வசித்த ஜனங்கள் எல்லோரையும் போல் தேவகியும் அவள் குடும்பத்தாரும் எப்போதும் என்ன ஆபத்து வருமோ என்று கதிகலங்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு யாரோ சிலர் அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து தடதடவென்று கதவை இடித்தார்கள். கதவை திறந்ததும் கருப்பு முகமூடி அணிந்த 5-6 தடியர்கள் வீட்டுக்குள் புகுந்தார்கள். டாக்டரை அவருடைய மருந்து பெட்டியையும் மற்ற அவசியமான கருவிகளையும் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். ஏதோ வைத்தியத்திற்கு தானே கூப்பிடுகிறார்கள் என்று எண்ணி டாக்டர் அவர்களுடன் சென்றார். வாசலில் போலீஸ் வண்டியை போன்ற கூண்டு மோட்டார் வண்டி ஒன்று நின்றது. அதில் டாக்டரை ஏற்றி அழைத்து போனார்கள். அன்றைக்கு போனவர்தான் அப்புறம் திரும்பி வரவே இல்லை. எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தேவகி தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்து தன் தந்தையின் வீட்டில் தஞ்சம் புகுந்தாள். அது முதல் அப்பாவின் ஆதரவில் இருந்து வருகிறாள். எவ்வளவோ பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பார்த்தும், ஹைதராபாத் சர்க்காருக்கு மனு போட்டு பார்த்தும் தேவகியின் கணவனை பற்றி நாளது வரையில் தகவல் ஒன்றுமே தெரியவில்லை. இந்த துயரமான பீதிகரமான வரலாற்றை தேவகி சொல்லிவிட்டு கண்களில் துளித்த கண்ணீரை புடவை தலைப்பினால் துடைத்துக் கொண்டு, நான் வீட்டு வேலையை பார்க்க போகட்டுமா? இன்னும் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு கிச்சா, இன்னொரு நாள் சொல்றனே என்றாள். அவள் போவதற்காக எழுந்து நின்றதும் எனக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. தேவகி, என்னிடம் நீ கொஞ்சம் கூட சங்கோசப்படக்கூடாது. உனக்கு ஏதாவது எப்போதாவது என்னால் ஆகக்கூடிய உதவி இருந்தால் உடனே சொல்ல வேண்டும். அப்படி உனக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுவேன் என்றேன். தேவகி சில கண நேரம் யோசனை செய்துவிட்டு, ஆமாம் கிட்டா, நானே ஒரு உதவி உங்களை கேட்கலாம் என்றுதான் இருந்தேன். நாளை மாலை இன்னொரு தடவை பொருட்காட்சிக்கு போக வேண்டும் என்று குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள். பஸ்ஸில் இவர்களை அழைத்துக் கொண்டு போய் வருவது ரொம்பவும் கஷ்டமாய் இருக்கிறது. உங்களிடம்தான் பெரிய மோட்டார் வண்டி இருக்கிறதே, நாளை சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு வந்து எங்களை பொருட்காட்சிக்கு அழைத்து போக முடியுமா என்று கேட்டாள். இது என்ன பிரமாதம் தேவகி, பேஷாக வந்து அழைத்து போகிறேன் என்று உற்சாகத்துடன் சொன்னேன். தேவகி சமையல் உள்ளுக்கு சென்றதும் நானும் வெளிக்கிளம்பலாம் என்று எத்தனித்தேன். அச்சமயம் ஹெட்மாஸ்டர் ஸ்நான அறையிலிருந்து வந்துவிட்டார். என்ன கிருஷ்ணசாமி, புறப்படுகிறாயா என்றார். புறப்பட வேண்டியதுதான் சார், உங்களிடம் விடை பெறுவதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றேன் நான். அவருடைய அறைக்குள் போனதும், சற்றே உட்காரப்பா கிருஷ்ணசாமி, அவசரம் ஒண்ணு இல்லையே, கொஞ்சம் கழித்து போகலாம் அல்லவா என்றார். சொன்னபடியே நான் உட்கார்ந்தேன். ஏனெனில் என்னுடைய சந்தேகத்தை இன்னும் நான் நிவர்த்தி செய்து கொண்ட பாடில்லை. தேவகியின் கையெழுத்து போல் எழுதியிருந்த அந்த போர்ஜரி கடிதத்தை எழுதியது யார் என்னும் உண்மை அவர்களுக்கு பிற்பாடு தெரிந்ததா? குற்றவாளி நான் இல்லை என்பதை அவர்கள் அப்புறமாவது தெரிந்து கொண்டார்களா? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சை எடுப்பதற்கு சங்கோசமாக இருந்தது எனக்கு. நான் உட்கார்ந்ததும் ஹெட்மாஸ்டர், தேவகி உன்னிடம் என்ன சொன்னாள்? என் பேரில் ஏதாவது புகார் சொன்னாளா? நான் யோகாசனம் செய்வது பற்றி குறை சொல்லி இருப்பாளே என்று கேட்டார். அதெல்லாம் இல்ல சார், உங்களை பத்தி தேவகி ஏன் புகார் சொல்ல போகிறாள்? பாவம், அவளுக்கு நேர்ந்த கஷ்ட காலத்தில் நீங்களாவது தஞ்சம் கொடுப்பதற்கு இருந்தீர்களே. தேவகியின் புருஷனுடைய கதியை பற்றி கேள்விப்பட்டேன். நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப வருத்தமாய் இருக்கிறது சார் என்றேன். ஓஹோ, புருஷனை பற்றியும் சொல்லிவிட்டாளா? என்ன சொன்னாள் என்றார் ஹெட்மாஸ்டர்.
ஹைதராபாத்தில் நடந்ததை எல்லாம் சொன்னாள். ஒரு நாள் ராத்திரி கருப்பு முகமூடி போட்டுக்கொண்டு 5-6 பேர் வந்து டாக்டரை அழைத்துக் கொண்டு போனதை பற்றி சொன்னாள். அப்புறம் அவர் திரும்பியே வரவில்லையாமே. அதை உன்னிடமும் சொல்லிவிட்டாளா தேவகி? கிருஷ்ணசாமி, நான் சொல்கிறேன் கேள். தேவகி என்னுடைய பெண்தான். இருந்தாலும் அவள் சில சமயம் செய்கிறது எனக்கு பிடிப்பதே இல்லை. இந்த மாதிரி வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் என்று ஹெட்மாஸ்டர் கூறியதும் நான் குறுக்கிட்டேன். என்ன சார் அப்படி சொல்கிறீர்கள்? என்னை வருகிறவர் போகிறவர்களோடு சேர்த்து விட்டீர்களே. ஏதோ பழைய விசுவாசத்தை நினைத்து என்னிடம் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம் என்று எண்ணித்தான் தேவகி என்னிடம் சொன்னாள். அதற்காக நீங்கள் தேவகியை கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறினேன். ஹெட்மாஸ்டர் தம்முடைய பிசகை உணர்ந்தவர் போல, ஆமாம் கிருஷ்ணசாமி, உன்னிடம் சொன்னால் தவறில்லைதான். ஆனாலும் நாம் தான் கஷ்டப்படுகிறோம் என்றால் நம்மை சேர்ந்தவர்களிடமெல்லாம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி அவர்களையும் அனாவசியமாக கஷ்டப்படுத்த கூடாதல்லவா என்றார் ஹெட்மாஸ்டர். சிநேகம் என்பது பின் எதற்காக சார்? தம்முடைய கஷ்டங்களை சொல்லிக் கொள்வதற்கும் சமயங்களில் உதவியா இருப்பதற்கும் தானே. என்னை வேற்று மனிதனாக நீங்கள் நினைக்க கூடாது. அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அந்த கருப்பு முகமூடி தரித்தவர்கள் ரசாக்கியர்களாக இருப்பார்களா அல்லது கம்யூனிஸ்டுக்காரர்களாக இருப்பார்களா? ஹைதராபாத்தில் எனக்கு தெரிந்த வர்த்தகர்கள், செல்வாக்குள்ளவர்கள் சிலர் இருக்கிறார்கள். உங்கள் மாப்பிள்ளையை கண்டுபிடிப்பதற்கு நான் ஏதாவது முயற்சி செய்து பார்க்கட்டுமா என்று கேட்டேன். பேஷாக முயற்சி செய்து பார்க்கலாம், ஆனால் பலன் ஒன்றும் இராது என்றார் ஹெட்மாஸ்டர். அவர் இவ்விதம் கூறிய தொனி என் மன அமைதியை கெடுத்தது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சார்? நீங்கள் எல்லா பிரயத்தனங்களும் செய்து பார்த்து விட்டீர்களா என்று கேட்டேன். நான் ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்றார் தேவகியின் தந்தை. பிறகு என் அருகில் வந்து மெல்லிய குரலில், கிருஷ்ணசாமி, தேவகியின் சுபாவம் இன்னும் உனக்கு தெரியவில்லையா? பாவம், உன்னை அவள் ஏமாற்றி விட்டாள். அவள் வார்த்தையை நீ நம்பவே நம்பாதே. அவ்வளவும் கட்டுக்கதை. தேவகியின் கணவன் இந்த ஊரிலே தான் இருக்கிறான் என்றார் பட்டென்று அவர். இதை கேட்டதும் எனக்கு எவ்வளவு திகைப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை வாசகர்களை யூகித்து அறிந்து கொள்ளலாம். தேவகி அவ்வளவு பொய் புனை சுருட்டு சொல்லுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லைதான். அப்படியானால் உங்கள் மாப்பிள்ளை இந்த ஊரில் தான் இருக்கிறாரா? இந்த ஊரில் என்றால் எங்கே என்றேன் பதற்றத்துடன். பைத்தியம் பிடித்தவர்கள் எங்கே இருப்பார்களோ அங்கேதான். என்ன என்ன சார், என்ன சார் சொல்கிறீர்கள்? ஆமாம் கிருஷ்ணசாமி, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியாமல் இருக்காது. இந்த அசட்டு பெண் அதை மறைத்து வைக்க முயல்வதால் என்ன பயன்? என் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பைத்தியம். கொஞ்சம் என்ன, ஒரே முற்றின பைத்தியம். அதுவும் சில நாளாய் என்று நிறுத்தினார். அதற்கு மேலே கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. மனம் ஒரே அடியாய் குழம்பிவிட்டது. தேவகியிடம் முன்னை காட்டிலும் அதிக அனுதாபம் ஏற்பட்டது. அவள் என்னிடத்தில் பொய் சொன்னது பற்றி எனக்கு கொஞ்சமும் கோபமோ மனஸ்தாபமோ ஏற்படவில்லை. தன் புருஷன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்று எந்த ஸ்திரீதான் தயக்கமின்றி சொல்லுவாள்? புருஷனை பற்றி கேட்டதும் தேவகியின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள் எனக்கு நினைவு வந்தன. பாவம், அவளை போய் கேட்க போனேனே. புண்ணிலே குச்சியை எடுத்து குத்துவது போல ஹெட்மாஸ்டர் இவ்விதம் சொன்ன பிறகு அந்த பழைய போர்ஜரி கடிதத்தை பற்றி பிரஸ்தாபிக்க கூட எனக்கு மனம் வரவில்லை. அதற்கு இப்போது என்ன அவசரம்? பிறகு கேட்டுக்கொண்டால் போகிறது என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். சரி சார், நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். குழந்தைகளை பொருட்காட்சிக்கு அழைத்து போவதற்காக தேவகி நாளை சாயங்காலம் வர சொல்லியிருக்கிறாள் என்று கூறிவிட்டு கிளம்பினேன். அதே சமயத்தில் அந்த வீட்டின் மேல் மச்சில் இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்று சொல்ல முடியாது. சிம்மத்தின் கர்ஜனை, புலியின் உருமல், ஓநாயின் ஊளை, இவற்றை எல்லாம் விட அந்த சத்தம் படு பயங்கரமாயிருந்தது. கதைகளிலே நாம் படித்திருக்கும் ராட்சசர்கள் ஒருவேளை அப்படித்தான் சத்தமிடுவார்கள் போலும். என் உடம்பிலும் ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது. என்னுடைய கால்கள் கீழே நிலைத்து நிற்க முடியாமல் நடுநடுங்கின. சார், சார், இது என்ன என்று பதட்டத்துடன் கேட்டேன். எது என்ன என்று கேட்கிறாய்? அடுத்த வீட்டில் ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போல் இருக்கிறது. அதை பற்றி நமக்கு என்ன என்றார் ஹெட்மாஸ்டர். அந்த வீட்டில் இருந்து நான் கிளம்பி சென்ற போது ரேலி நடையில் வைத்திருந்த சைக்கிளில் கால் தடிக்கிற்று. கட்டை விரலில் காயம் உண்டாயிற்று. ஆனால் காயம் பட்டது என்பதாக எனக்கு அப்போது தெரியவே இல்லை. வீடு சென்ற பிறகுதான் தெரிந்தது. வாசலில் நின்ற மோட்டாரில் நான் ஏறி உட்கார்ந்து
காரை செலுத்திய போது ஸ்டீரிங்கில் வைத்த என் கைகள் நடுங்கின. ஆக்சிலேட்டரில் வைத்த என் காலும் நடுங்கியது. மோட்டாரை விடுவதற்கு முன்னால் தற்செயலாக மேல்மாடி பக்கம் பார்த்தேன். திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு பயங்கரமான மனித உருவம் என்னை பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் முகத்தில் பைத்தியம் என்று எழுதி ஒட்டி இருந்தது. அத்தியாயம் 12. அன்றைக்கும் மறுநாளும் எனக்கு தேவகியின் நினைவாகவே இருந்தது. ஆனாலும் அவளை பற்றி என்ன அபிப்பிராயம் கொள்வது என்று தெரியவில்லை. அவளுடைய கணவனை பற்றிய உண்மை என்ன? ஹைதராபாத் குழப்பத்தின் போது அவனை ராஜர்கள் கொண்டு போனார்கள் என்பதும், பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை என்பதும் உண்மையா? அல்லது தேவகியின் தகப்பனார் கூறியபடி அவனுக்கு பைத்தியம் பிடித்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் என்பது உண்மையா? அல்லது என் கண்ணாலே பார்த்தபடி அதே வீட்டில் மேல் மாடியில் அந்த பைத்தியம் பிடித்த கணவனை அடைத்து போட்டிருப்பது உண்மையா? எல்லாவற்றையும் சேர்த்து யோசித்து பார்க்கும்போது கடைசியில் நான் கண்ணால் கண்டதே உண்மையா இருக்கலாம் என்று தோன்றியது. தேவகியும் அவள் தகப்பனாரும் கூறிய பொய்களுக்கு சுலபமாக காரணம் கண்டுபிடிக்கலாம் அல்லவா? பாவம், தேவகிக்கு தன்னுடைய கணவனை பற்றிய உண்மையை சொல்வது கஷ்டமாகத்தானே இருக்கும். அதிலும் என்னிடம். அந்த வேலைக்காரி முதலில் பதில் சொல்ல தயங்கிவிட்டு பிறகு எங்கேயோ தேவகியின் கணவன் போயிருப்பதாகவும் திரும்பி வரவில்லை என்றும் சொன்னாள் அல்லவா? புதிய மனிதர்களிடம் அந்த மாதிரி சொல்லும்படியாக தேவகி அவளுக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும். தேவகியின் தகப்பனாருக்கு பாவம் அவ்வளவு முழு பொய் சொல்ல விருப்பமில்லை. அவர் பாதி உண்மையை சொன்னார். தேவகியின் கணவனுக்கு பைத்தியம் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே வீட்டு மாடியில் தேவகியின் கணவனை அடைத்து வைத்திருக்கிறது என்று சொல்ல அவருக்கு மனம் வரவில்லை. அதனாலேயே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொன்னார். இதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்தபோது ஒரு பக்கத்தில் எனக்கு எவ்வளவோ பரிதாபமாய் இருந்தது. தேவகிக்கு இந்த கதியா வர வேண்டும்? இப்படிப்பட்ட புருஷனா அவளுக்கு வாய்க்க வேண்டும்? அடடா, ஹெட்மாஸ்டர் எப்படியெல்லாம் சொப்பனம் கண்டு கொண்டிருந்தார்! என்னென்ன ஆகாச கோட்டைகளை கட்டினார்! கொஞ்சமும் சங்கோஜம் இல்லாமல் என் முகத்துக்கு நேரே தேவகிக்கு பணக்கார கணவனாக வரன் பார்க்கிறேன், உனக்கு அவனை கொடுக்க முடியாது, அந்த எண்ணத்தை விட்டுவிடு என்று பச்சையாக சொன்னாரே. இத்தனைக்கும் நான் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் பிரஸ்தாபிக்கவில்லையே. யாரோ தாலி பயல்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டும் ஊர் வதந்தியை வைத்துக் கொண்டும் என் பேரில் எரிந்து விழுந்தாரே. என் மீது அபாண்டமான பழியும் சுமத்தினாரே. இப்போது என்ன ஆயிற்று? தேவகிக்கு எப்படிப்பட்ட கணவன் வாய்த்தான்? கடவுளே, பரம யோகியன் என்று அதுகாரும் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருந்த தீய பிசாசின் வலிமை தெரிந்தது. தேவகி அப்படிப்பட்ட துர்கதியை அடைந்திருக்க கண்டது வெளிப்படையாக என் மனதில் பரிதாபத்தை உண்டாக்கிய போதிலும் உள்ளுக்குள்ளே ஒருவித திருப்தியையும் உண்டாக்கிற்று. அத்துடன் அத்தகைய பரிதாப கதிக்கு உள்ளான தேவகிக்கு என்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்னும் ஆர்வமும் முன்வந்து நின்றது. இந்த எண்ணத்தோடு கூட தேவகியை பற்றிய தாழ்வான ஒரு எண்ணமும் என் மனதில் உதிக்க கண்டேன். சிச்சி, பைத்தியக்கார புருஷனை மேல் மாடியில் அடைத்து போட்டுவிட்டு இவளுக்கு பொருட்காட்சி வேடிக்கை என்ன வேண்டி கிடந்தது? அடுத்த வீதி ஆண்டு நிறைவு கல்யாணத்துக்கு போக எப்படி மனம் வந்தது? எவ்வளவு கடின நெஞ்சு அவளுக்கு! ஒரு தடவை போனது போதாது என்று இன்னொரு நாளும் பொருட்காட்சிக்கு போக வேண்டுமாமே. அடாடா, ஒரு காலத்தில் நான் இவளை தேவ கன்னிகை என்று நினைத்து போற்றினேன் அல்லவா? இவளுடைய பணிவிடைக்காக என் வாணாலையே அர்ப்பணம் செய்ய தயாராய் இருந்தேன் அல்லவா? சி! ஆனால் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் அவள் பேரில் அவ்வளவு நிஷ்டூரம் சொல்வதற்கு இடம் என்ன இருக்கிறது? எப்படியும் 3 குழந்தைகளுக்கு தாயார். அந்த குழந்தைகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டியதுதானே அவசியம். புருஷனுக்கு ஏதோ துர்கதி நேர்ந்து விட்டது என்பதற்காக குழந்தைகளையும் கஷ்டப்படுத்துவது நியாயமாகுமா? 4 இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் காட்டினால் தானே குழந்தைகள் தந்தையின் நிலையை மறந்து சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களால் என் உள்ளம் கலங்கிக் கொண்டிருந்தது. என் மனதில் தோன்றிய கேள்விகளுக்கு நானே சமாதானம் கண்டுபிடித்து திருப்தி அடைய பார்த்தேன். ஆயினும் பூரண திருப்தி ஏற்படவில்லை. மறுநாள் திங்கட்கிழமை நான் ஆபீஸுக்கு கிளம்பி போன போது வழியில் பார்க் டவுனில் டாக்டர் சுந்தரம் எல்ஐஎம் என்று போட்டிருந்த போர்டு என் கண்களை கவர்ந்தது. ஏற்கனவே சில சமயம் நான் இந்த போர்டை பார்த்துவிட்டு கட்டிடத்தையும் உற்று பார்த்திருக்கிறேன்.
சுந்தரம் என்று பெயருள்ள எத்தனையோ ஆயிரம் பேர் நாட்டில் இருக்கிறார்கள். ஆயினும் இந்த டாக்டர் சுந்தரம் போர்டு எனக்கு தாண்டாங்கோரையில் தன்னுடன் ஹைஸ்கூலில் படித்த சுந்தரத்தை நினைவூட்டியது. அதற்கு ஒரு காரணமும் இல்லாமல் போகவில்லை. 2 தடவை அந்த ஆயுர்வேத மருந்து கடையில் ஜன்னல் வழியாக ஒரு முகம் தெரியும். அந்த முகம் ஏதோ எப்போதோ எனக்கு தெரிந்த முகம் போல தோன்றும். பல தடவை இதை பற்றி யோசித்து, ஆமாம், இவன் அந்த தண்டாரக்கோரை சுந்தரமாய் இருக்கக்கூடும் என்று தீர்மானித்து கூட இருந்தேன். காரிலே அந்த வழியாக போய்க் கொண்டிருக்கையில் ஏற்பட்ட மின்னல் எண்ணங்கள் இவை. மோட்டாரை நிறுத்தி விசாரிப்பதற்கு வேண்டிய அக்கறை அப்போதெல்லாம் எனக்கு ஏற்படவில்லை. எதற்காக விசாரிக்க வேண்டும்? விசாரித்து அந்த சுந்தரமாய் இருந்தால் தான் என்ன பயன்? இவனுடைய சிநேகிதத்தை புதுப்பித்துக் கொண்டு இப்போது எனக்கு ஆக வேண்டியதுதான் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் இந்த திங்கட்கிழமை என்று அந்த வழியாக போன போது காரை நிறுத்தி அவன் தண்டாகோரை சுந்தரம்தானா என்று விசாரிப்பதற்கு தடுக்க முடியாத ஆர்வம் கொண்டேன். காரை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே போனேன். சுந்தரம் மாதிரிதான் இருந்தது. ஆனால் அவனுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. அவனிடம் வைத்தியம் பார்த்து கொள்ள வந்தவர்கள் யாரும் அப்போது அங்கு இருக்கவில்லை. நான் அவன் மேஜைக்கு எதிரே கிடந்த பெஞ்சில் உட்கார்ந்ததும், உங்களுக்கு என்ன உடம்பு, எங்க கையை காட்டுங்க என்று வைத்திய பரிசீலனை செய்ய தயாரானான். நான் கொஞ்சம் தயங்கினேன். சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கு சீக்கிரம் டிஸ்பென்சரியை சாத்திக் கொண்டு போக வேண்டும் என்று கூறினான். நான் உடம்பு பார்த்து கொள்ள வரவில்லை. எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை. வேறொரு விஷயம் விசாரிப்பதற்காக வந்தேன். ஒருவேளை நீங்கள் என் பழைய சிநேகிதனாய் இருக்கலாம் என்று நினைத்தேன். டாக்டர், நீங்கள் தண்டாங்கோரை ஹைஸ்கூலில் எப்போதாவது படித்ததுண்டா என்று கேட்டேன். அவன் என்னை அதிசயத்துடன் உற்று பார்த்து, ஆமாம், படித்திருக்கிறேன். நீங்கள் யார்? ஒருவேளை அடடே, நம்ம கிச்சாமி போல் இருக்கிறதே என்றான். ஆமாம் சுந்தரம், நான் அந்த கிருஷ்ணசாமி தான். பலே பலே, நம்ம சோப்பலாங்கி கிருஷ்ணசாமியா? மன்னித்துக் கொள்ளப்பா, அப்போது நாம் பள்ளிக்கூடத்தில் படித்த போது நீ யாரோடும் சண்டைக்கு வரமாட்டாய் அல்லவா? யாராவது உன்னோடு சண்டைக்கு வந்தாலும் நீ பின்வாங்கி போய் விடுவாய் அல்லவா? அதனால் உன்னை நாங்கள் சோப்பலாங்கி கிச்சாசாமி என்று சொல்லுவோம். உன் காதிலும் விழுந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி எல்லாம் இப்போது என்ன? கார் கீர் வைத்துக் கொண்டு ஜோரா இருக்கா போல் இருக்கிறதே. சரி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்று அவன் கேட்டான். நான் நடத்தும் தொழிலை பற்றி சுந்தரத்திடம் சொன்னேன். அவனும் தன்னை பற்றி சுருக்கமாக சொன்னான். தண்டாங்கோரையில் SSLC முடித்த பிறகு இந்த பட்டணத்துக்கு வந்து ஆயுர்வேத கலாசாலையில் சேர்ந்து 3 வருஷம் படித்து LIM பட்டம் பெற்று டாக்டர் ஆனானாம். வைத்திய தொழிலிலும் மருந்து விற்பனையிலும் மாதம் 300-400 ரூபாய் அவனுக்கு இப்போது வருமானம் வருகிறது என்று அறிந்தேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது வியாதி என்றால் நேராக நீ இங்கே வந்துவிடு. மருந்துகள் எல்லாம் நானே சாஸ்திரியமாக செய்கிறேன். டைபாய்டு ஜுரத்துக்கு ஒரு மருந்து கண்டுபிடித்திருக்கிறேன். இங்கிலீஷ் வைத்தியத்தில் டைபாய்டு ஜுரத்துக்கு மருந்தே கிடையாது என்று தெரியும் அல்லவா? உன் முகம் கூட அவ்வளவு நன்றாயில்லை. ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கிறது. 6 மாதம் நீ சியவன பிரசாச லேகியம் விடாமல் சாப்பிட்டால் குணம் தெரியும். அப்புறம் அதை நீ விடவே மாட்டாய். இன்னொரு நாளைக்கு வா. என்ன, மற்ற மருந்துகளை பற்றி விவரமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு அவசர வேலை இருக்கிறது. நான் போகட்டுமா என்று எழுந்தான் சுந்தரம். கொஞ்சம் உட்கார் சுந்தரம். இன்னொரு நாளைக்கு அவசியம் வந்து உன்னிடம் உள்ள மருந்துகளை எல்லாம் ரகத்துக்கு கொஞ்சமாக வாங்கி போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் இப்போது உன்னை கேட்கலாம் என்று இன்றைக்கு வந்தேன். அதை மட்டும் சொல்லிவிட்டு போ. நாம் படித்த போது ஹெட்மாஸ்டர் பத்மநாப ஐயங்கார் என்று இருந்தாரே, அவரை பற்றியும் அவருடைய குமாரி தேவகியை பற்றியும் உனக்கு ஏதாவது தெரியுமா என்றுதான் கேட்க வந்தேன். தெரிந்தால் சொல்லு. சுந்தரம் என்னை ஒரு நிமிஷம் உற்று பார்த்துவிட்டு, அவர்களை பற்றி என்ன கேட்கிறாய்? உனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றான் அவன். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? இந்த ஊரில் தான் எங்கேயோ இருக்கிறார்கள் என்று கேள்வி. நான் கூட 2 தடவை பார்த்திருக்கிறேன். சிந்தாதிரி பேட்டையிலோ கோமலீஸ்வரன் பேட்டையிலோ இருக்கிறார்கள் போலிருக்கிறது. சரி, நீ எதற்காக கேட்கிறாய் அவர்களை? ஆமாம், அவர்கள் சிந்தாதிரி பேட்டையிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வீடு கூட எனக்கு தெரியும். நேற்று அவர்கள் வீட்டுக்கு நான் போய் வந்தேன். அப்படியா? ரொம்பவும் சரி. நீதான் போய் வந்திருக்கிறாயே, பின் என்ன ஏன் கேட்கிறாய்? ஒன்றுமில்லை. தேவகியின் புருஷனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன். தேவகியின் புருஷனை பற்றி உனக்கு என்ன இவ்வளவு கவலை? இல்லையப்பா சுந்தரம், அவள் புருஷனை பற்றி
பலவிதமாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை உண்மை உனக்கு தெரிந்திருக்கலாமோ என்று எண்ணித்தான் கேட்டேன். வேறொன்றுமில்லை. பலவிதமாக அப்படி என்ன கேள்விப்பட்டாய் என்று என்னையே திருப்பி கேட்டான் சுந்தரம். நேற்று காலை தேவகியின் வீட்டில் நடந்ததையெல்லாம் சுந்தரத்திடம் சொன்னேன். தேவகி சொன்னதும் அவள் தகப்பனார் சொன்னதும் நான் பார்த்ததும் ஒன்றுக்கொன்று முரணாய் இருந்ததையும் சொன்னேன். இல்லையப்பா, அவ்வளவும் பொய். உன்னை நன்றாய் ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் என்றான் சுந்தரம். அவ்வளவும் பொய்யா? பின் எதுதான் உண்மை உனக்கு தெரியுமா என்றேன் பதட்டத்துடன். அவள் புருஷன் எப்போதோ கயாவாகிவிட்டான். உனக்கு விதவா விவாகம் செய்து கொள்வதில் அபிப்பிராயம் இருந்தால் இது என்ன சுந்தரம், அபஸ்மாரமாய் பேசுகிறாயே? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லோரும் இருக்கிறார்கள். ரொம்ப சரி, அப்படி என்றால் பேச்சை விட்டுவிடு. இதோடு என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னாயே, அது என்ன என்று மட்டும் சொல்லிவிடு. பாவம், அவர்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமா இருந்தது என்றேன் நான். பரிதாபமா? அந்த நீலி நன்றாகத்தான் உன்னை மயக்கி விட்டிருக்கிறாள். என்னை கேட்டால் அவள் வசிக்கும் வீட்டு பக்கமே போகாதே என்பேன். தேவகியின் கணவனை ரஷாக்காரர்கள் கொண்டு போகவும் இல்லை, அவனுக்கு பைத்தியம் பிடிக்கவும் இல்லை. ஆசாமி தூக்கு போட்டு கொண்டு செத்து போய்விட்டான் என்றான் சுந்தரம். ஐயோ, எப்போது, எதற்காக என்று பதறினேன். எப்போது என்று எனக்கு தெரியாது. சில வருஷம் ஆயிற்று என்று கேள்வி. எதற்காக தற்கொலை செய்து கொண்டான் என்றா கேட்கிறாய்? எல்லாம் அந்த பரதேவதை தேவகியின் தொல்லையை பொறுக்க முடியாமல் தான். இச்சாமி, நீ கூட அந்த நாளில் தேவகியை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று என்ன வைத்திருந்தாய் அல்லவா? இல்லை இல்லை, கிடையவே கிடையாது. அந்த பொய்க்கதையை கட்டிவிட்டவர்கள் நீயும் வைத்தியும் தான். அப்படியே இருக்கட்டும். நீ தேவகியை கல்யாணம் செய்து கொள்ளாதது உன்னுடைய அதிர்ஷ்டம்தான். அதனால்தான் நீ இன்றைக்கு பிழைத்திருக்கிறாய். இல்லாவிட்டால் அவள் புருஷன் செய்தது போல நீ அல்லவா தற்கொலை செய்து கொண்டிருப்பாய். போகட்டும், சரி, நான் புறப்படட்டுமா? நேரமாகிறது என்று சொல்லிக்கொண்டே சுந்தரம் எழுந்து நடந்து ரேலியில் நிறுத்தியிருந்த சைக்கிள் வண்டியை சரிபார்க்க ஆரம்பித்தான். நானும் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டேன். சுந்தரம் கூறியது இன்னும் என் மூளையை குழப்பிவிட்டது என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அவன் சொன்னதே ஒருவேளை உண்மையா இருக்குமோ என்றும் சிந்திக்க ஆரம்பித்தேன். எது எப்படி இருந்தாலும் தேவகியிடம் ஒத்துக்கொண்டபடி இன்று சாயங்காலம் அவள் வீட்டுக்கு போய் அவளையும் குழந்தைகளையும் பொருட்காட்சிக்கு அழைத்து போக வேண்டியது. பிறகு எப்படி உசிதம் என்று தோன்றுகிறதோ அப்படி நடந்து கொண்டால் போகிறது. இவ்விதம் எண்ணமிட்டுக் கொண்டே வீடு சென்றேன். ஆனால் விவரமாகாத ஏதோ ஒரு விஷயம் என் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தது. அது என்னவென்று ஆன மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு பார்த்தேன். ஆனாலும் அது என் ஞாபகத்துக்கு வரவே இல்லை. தொண்டையில் இருக்கிறது, வாயில் வரமாட்டேன் என்கிறது என்று சில சமயம் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி என் உள்ளத்தில் தெளிவில்லாத ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருவது போல் தோன்றி, ஆனால் ஞாபகத்துக்கு வராமலே தொல்லைப்படுத்தியது என்னை. பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 13. அன்று மாலை நான் சிந்தாதிரிப்பேட்டையில் தேவகியின் வீடு சென்றபோது குழந்தைகள் 3 பேரும் அழகாக டிரெஸ் பண்ணி கொண்டு பொருட்காட்சிக்கு புறப்பட சித்தமாயிருந்தார்கள். வாசலில் என் மோட்டார் போய் நின்றதும் அவர்கள், அம்மா, சித்தியா வந்தாச்சு என்று கூப்பிட்டார்கள். தாத்தா, கார் வந்து விட்டது என்று கோஷமிட்டது என் காதில் விழுந்தது. என்னை பார்த்ததும் ஹெட்மாஸ்டர், வந்துவிட்டாயா கிருஷ்ணசாமி? இவர்களுடைய பேச்சை நான் நம்பவே இல்லை. நீ வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை. வண்டியுடன் வந்த வரையில் விசேஷம்தான் என்றார் அவர். தேவகி சிரித்த முகத்துடன் வந்து என்னை வரவேற்றாள். தேவகியின் இனிமையான தோற்றத்தையும் டாக்டர் சுந்தரம் அவளை பற்றி கூறியதையும் என் மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தேன். அவன் கூறியது போல் இவள் பொல்லாத நீலியாக இருக்க முடியுமா? இவளுடைய தொல்லையை பொறுக்காமல் இவள் கணவன் தூக்கு போட்டு கொண்டிருக்க முடியுமா என்று நான் வியந்தேன். அவளுடைய கழுத்தில் என் கவனம் சென்றது. 2 மெல்லிய சங்கிலிகள் அவள் கழுத்தை அலங்கரித்தன. ஆனால் அவற்றில் மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை. தேவகி என்னை வரவேற்ற பின்னர் அவளுடைய தந்தையை பார்த்து, அப்பா, நான் சொன்னேனே, பார்த்தீர்களா? இவர் ஒரு நாளும் வரமாட்டார் என்று நீங்கள் சொன்னீர்களே, யாருடைய வாக்கு பலித்தது? சரி, போகட்டும். நீங்கள் இன்று நாடகத்துக்கு வரப்போகிறீர்களா இல்லையா? 5 நிமிஷத்துக்குள் வராவிட்டால் உங்களை விட்டு விட்டு நாங்கள் புறப்பட்டு போய்விடுவோம் என்றாள் தேவகி. இதோ வந்துவிட்டேன் அம்மா தேவகி. நான் இன்றைக்கு நாடகத்துக்கு வராவிட்டால் அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியுமா?
எல்லோரும் சேர்ந்து என் பிராணனை வாங்கிவிட மாட்டீர்களா? கொஞ்சம் பொறுங்கள், இதோ டிரஸ் பண்ணி கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தம்முடைய அறை கதவை படார் என்று சாத்திக் கொண்டார் ஹெட்மாஸ்டர். நான் தேவகியை பார்த்து, தேவகி, உன்னுடைய அப்பாவுக்கு என் பேரில் உள்ள கோபமெல்லாம் போய்விட்டதா என்று கேட்டேன். என்ன கோபம் என்று தேவகி வியப்புடன் கேட்டாள். தண்டாங்கோரை பள்ளிக்கூடத்தில் படித்தபோது என் பேரில் அப்பா ஒரு நாள் ரொம்ப கோபித்துக் கொண்டாரே, ஞாபகம் இல்லையா உனக்கு? அழகாய்த்தான் இருக்கிறது. அது எல்லாம் அப்பா மறந்து போய் எவ்வளவோ நாளாயிற்று. உங்கள் பேரில் அப்பாவுக்கு ரொம்ப அபிமானம். அப்பா அம்மா 2 பேரும் கொஞ்ச நாள் வரையில் உங்களை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார்கள். அடாடா, நீங்கள் எல்லோரும் அந்த நாட்களில் உபாத்தியாயர்களிடம் எவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் இருந்தீர்கள். என்னிடத்திலே கூடத்தான் எவ்வளவு மரியாதையாக இருந்தீர்கள். இந்த காலத்து பிள்ளைகளும் இருக்கிறார்களே, கொஞ்சமும் மட்டு மரியாதை இல்லாதவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பு குவீன் மேரிஸ் கல்லூரியில் நடந்த கார்னிவல் கொண்டாட்டத்தில் ஆண் பிள்ளை மாணாக்கர்கள் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே. இவர்களும் தான் விழுந்து விழுந்து இங்கிலீஷ் படிக்கிறார்கள். இங்கிலீஷ் கதைகளில் சிவல்ட்ரியை பத்தி எவ்வளவோ இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் படித்து என்ன பயன்? ஏட்டிச் சுரைக்காய்தான். நம்முடைய மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடியாவது இவர்கள் ஸ்திரீகளிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொள்கிறார்களா? அதுவும் இல்லை. இந்த காலத்து மாணாக்கர்களுக்கு இங்கிலீஷ் நாகரிகமும் வரவில்லை, நம்முடைய பழைய தர்மமும் பயன்படவில்லை. இரண்டிலும் உள்ள தீமைகள் மட்டும் இவர்களுக்கு வந்திருக்கின்றன. இதை பற்றி அப்பா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். தண்டாங்கோரை ஹைஸ்கூலில் நீங்கள் எல்லோரும் அந்த நாளில் என்னிடம் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டீர்கள் என்று அடிக்கடி சொல்லி பாராட்டி பேசுவார் அப்பா. இப்படியாக தேவகி கடல் மடை திறந்தது போல பிரசங்கம் செய்து கொண்டே போனாள். மூச்சு விடாமல் பேசும் அவளுடைய சுபாவம் இன்னமும் அப்படியேதான் இருந்தது என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் அவள் கூறியதெல்லாம் உண்மை என்று என் மனம் ஒப்பவில்லை. ஏன், நான் படித்த காலத்திலே கூட பெண்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள தெரியாத காளி பசங்கள் இருக்கத்தான் செய்தார்கள். வைத்தியநாதனும் சுந்தரமும் இருக்கவில்லையா? அதையெல்லாம் மறந்துவிட்டு இவள் பிரமாதமாய் பேசிக்கொண்டே போகிறாளே. போனால் போகட்டும், எனக்கு என்ன வந்தது? அந்த கடிதத்தை பற்றிய உண்மையை மட்டும் எப்படியாவது தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆகையால் தேவகியின் பேச்சில் பலவந்தமாக குறுக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் தேவகி, அந்த கடிதத்தை பற்றிய உண்மை அப்புறம் தெரிந்ததா என்றேன் நான். எந்த கடிதம் என்று தேவகி தலையை கோணலாக வைத்து கேட்டாள். எந்த கடிதமாவது? உனக்கு நிச்சயம் செய்திருந்த முதல் கல்யாணத்தை தடை செய்த கடிதம்தான். ஓ, அதுவா என்று கேட்டுவிட்டு தேவகி கலீர் என்று சிரித்தாள். எனக்கோ கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த கடிதத்தினால் நான் அடைந்த துன்பம்தான் எத்தனை எத்தனை! இப்போது நினைத்தாலும் மனம் வெட்கி வேதனை அடைகிறது. ஆனால் இவள் அதை குறித்து சிரிக்கிறாள். சிரிப்பை சட்டென்று நடுவில் நிறுத்திவிட்டு, ஆமாம், அப்படியானால் அந்த கடிதத்தை நீங்கள் எழுதவில்லையா என்று கேட்டாள். இல்லை, சத்தியமாக நான் எழுதவில்லை என்று நான் ஆத்திரமாய் கூறினேன். அடே அப்பா, அதை பற்றி இப்போது என்னத்துக்கு இவ்வளவு ஆத்திரம்? சரி, போனது போய்விட்டது. நீங்கள் அதை எழுதவில்லை என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆகையால் நானே எழுதிவிட்டேன் என்று தேவகி ஒரு அணுகுண்டை போட்டாள். நீ எழுதினாயா? நீயா எழுதினாய்? அப்படியானால் என் பேரில் பழி சொன்னாயே, ஏன் என்று மேலும் ஆத்திரத்துடன் கேட்டேன். அது ஒரு காரியமாகத்தான் எழுதினேன். ஒரு காரியம் என்ன? உண்மையை சொல்லிவிடுகிறேனே. எனக்கு அப்பா நிச்சயம் செய்திருந்த கல்யாணம் பிடிக்காததால் எழுதினேன். அப்பா கோபித்துக் கொண்ட போது உங்கள் பேரில் பழியை போட்டு வைத்தேன். அந்த சமயத்திற்கு அப்படி சொல்ல வேண்டியிருந்தது. அப்புறம் அப்பாவின் கோபம் தணிந்த பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டேன். அதற்குள் நீங்கள் போய்விட்டீர்கள். அதற்கு நான் என்ன செய்வது என்றாள் தேவகி. என் மனம் அப்போது ஒரு பக்கம் கோபத்தினாலும் ஒரு பக்கம் பச்சாதாபத்தினாலும் குழப்பம் அடைந்தது. அந்த கல்யாணம் பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரிடமாவது இவளுடைய மனம் சென்றிருந்ததா? அது ஒருவேளை நானாகவே இருக்குமா? அவசரப்பட்டு மனம் வெறுத்து ஊரை விட்டு போனதினால் என் வாழ்நாளையே பாழாக்கி கொண்டேனா? அப்படி எண்ணிய போது தேவகியை மனம் செய்து கொள்ளாதது என் அதிர்ஷ்டம்தான் என்று டாக்டர் சுந்தரம் கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது. இவள் யாரோ ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவன் யார்? அவனுடைய கதி என்ன? டாக்டர் சுந்தரம் சொன்னது போல அவன் தூக்கு போட்டுக் கொண்டு இறந்தானா
அல்லது அந்த வீட்டு மாடி ஜன்னல் வழியாக பார்த்த பைத்தியம்தான் இவளுடைய புருஷனா? புருஷனுடைய நிலைமை அப்படி இருக்கும்போது இவள் பொருட்காட்சிக்கு நாடகம் பார்க்க புறப்படுகிறாளே, இதை என்னவென்று சொல்வது? இவள்தான் இப்படி என்றால் இவள் தகப்பனாரும் அல்லவா ஒத்துக்க மத்தளம் போடுகிறார். அவளுடைய புருஷனை பற்றியும் அந்த வீட்டு மாடி மேல் உள்ள ஆளை பற்றியும் தேவகியை கேட்பதற்கு மனதை திடப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அந்த சமயத்தில் ஹெட்மாஸ்டர் கோட்டு, தலைப்பாகை முதலியவை அணிந்து கொண்டு புறப்பட தயாராக வந்துவிட்டார். எனவே என்னால் ஒன்றும் கேட்க முடியவில்லை. வாசலில் காரில் ஏறி உட்கார்ந்த பிறகு என் கண்கள் மட்டும் மேலே மச்சு ஜன்னலை உற்று நோக்கின. அங்கே இப்போது அந்த பயங்கர முகத்தை காணவில்லை. பாவம், அந்த பைத்தியத்தை உள்ளறையில் போட்டு பூட்டி விட்டார்களோ என்னவோ, அல்லது அதனால் தொந்தரவா இருக்கிறதென்று பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் அனுப்பிவிட்டார்களோ என்னவோ. இருந்தாலும் இந்த தேவகியை போல இருதயமற்ற ஸ்திரீயை உலகத்திலேயே காண முடியாது. இவளுடைய வலையில் நான் விழாமல் தப்பியது நான் செய்த புண்ணியம்தான். சிச்சி, இது என்ன கேவலமான எண்ணம்! துர்பாகியசாலியான தேவகியை நாமும் சேர்ந்து நிந்திக்க வேண்டுமா? இவளுக்கு நேர்ந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒருவேளை நானே காரணமாய் இருந்திருக்கலாமே. அப்படி அவசரப்பட்டு கொண்டு தண்டாங்கோரையை விட்டு நான் புறப்படாதிருந்தால் இவளுடைய வாழ்க்கையே வேறு விதமாய் இருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையும் கூடத்தான். இத்தகைய எண்ணங்கள் என் மனதை அழைத்துக் கொண்டே இருக்கையில் பொருட்காட்சியும் வந்துவிட்டது. தேவகி முதலியவர்கள் காரில் இருந்து அவசர அவசரமாக இறங்கினார்கள். நாடக மேடை மைதானத்துக்கு போவதில் அவர்களுக்கு இருந்த பரபரப்பை சொல்லி முடியாது. நான் வண்டியில் இருந்து இறங்காமல் இருப்பதை கண்ட தேவகி, நாடகம் பார்க்க நீங்கள் வரவில்லையா என்று கேட்டாள். நீங்கள் போய் இடம் பிடித்துக் கொண்டு உட்காருங்கள், எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்கிறது, பார்த்துவிட்டு பிறகு வந்து விடுகிறேன் என்றேன். திரும்பி வீட்டுக்கு போவதற்கு எங்களை திண்டாட விட்டு விடாதீர்கள் என்றாள் தேவகி. நான் அப்படியெல்லாம் செய்வேனா தேவகி? கட்டாயம் வந்து உங்களை அழைத்து போகிறேன் என்றேன். அவசியம் நீங்கள் வந்து நாடகத்தையும் பார்க்க வேண்டும். இன்று நாடகம் ரொம்ப நன்றாக இருக்குமாம் என்று சொல்லிக்கொண்டே தேவகி விரைவாக நடந்தாள். அவளை தொடர்ந்து மற்றவர்களும் போனார்கள். அத்தியாயம் 14 மற்றும் இறுதி அத்தியாயம். எனக்கு நாடகம், சினிமா என்றாலே அவ்வளவாக பிடிப்பதில்லை. அதிலும் அன்றைக்கு என் மனோநிலைமை நாடகம் பார்த்து ரசிப்பதற்கு அனுகூலமாக இல்லை. உண்மையாகவே காரியமும் கொஞ்சம் இருந்தது எனக்கு. அதை முடித்துவிட்டு இரவு 7:30 மணிக்கு திரும்பவும் பொருட்காட்சி மைதானத்துக்கு போனேன். நாடகம் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்க்க ஏராளமான கூட்டம். அத்தனை ஆயிரம் பேரும் நாடக பைத்தியம் பிடித்தவர்கள் என்ற எண்ணமே எனக்கு பெரிய வியப்பு அளித்தது. அந்த பெரும் கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் நின்று நாடக மேடையை கவனித்தேன். அச்சமயத்தில் நாடக மேடையிலும் ஒரு பைத்தியம் நின்று கொண்டிருந்தது. கோரமான முகத்துடனும் கோரணிகளுடனும் அந்த பைத்தியம் ஏதேதோ பயங்கரமாக கத்திக் கொண்டிருந்தது. அந்த கத்தலின் கோரமானது ஒலிபெருக்கியின் மூலம் வந்தபோது இன்னும் அதிக கோரமாய் ஒலித்தது. முதலில் சற்று நேரம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்புறம்தான் சற்று புரிந்தது. நாடக மேடையில் ஒரு பாழடைந்த வீட்டில் நின்று அந்த பைத்தியக்காரன் சத்தமிட்டான். அந்த வீட்டில் ஒரு காலத்தில் வசித்திருந்த அவனுடைய மனைவி மக்களை எண்ணி புலம்புவதாக தோன்றியது. தேவகியும் அவள் தகப்பனாரும் குழந்தைகளும் கூட்டத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். நாடக மேடைக்கு வெகு சமீபத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். கடவுளே, இவர்களுடைய புத்தியை என்னவென்று சொல்வது? வீட்டிலேயே ஒரு பைத்தியத்தை வைத்துக் கொண்டு இங்கே நாடகத்திலும் பைத்தியத்தை பார்க்க இவர்கள் வந்திருக்கிறார்களே. இந்த லட்சணத்தில் எனக்கு கூட ரொம்ப நல்ல நாடகம் பார்க்க தவற வேண்டாம் என்று எச்சரித்தார்களே. இவர்களுடைய கல் நெஞ்சையும் ராட்சச குணத்தையும் என்னவென்று சொல்வது? பிறகு நாடக மேடையில் நடந்த துரிதமான சம்பவங்கள் எனக்கு மேலும் மேலும் வியப்பை கொடுத்தன. அந்த பைத்தியக்காரன் அந்த பாழும் வீட்டின் விட்டத்தில் ஒரு கயிற்றை மாட்டி அதில் தூக்கிட்டுக் கொள்ள முயன்றான். அப்போது விட்டம் திடீரென்று முறிந்து அவன் தலையில் விழுந்தது. அந்த சமயம் யாரோ ஒரு ஸ்திரீ தலைதெறிக்க ஓடி வந்து கீழே கிடந்த பைத்தியக்காரனை கட்டிக்கொண்டு அழுதாள். இத்துடன் அந்த காட்சி முடிவடைந்தது. அடுத்த காட்சியில் அந்த பைத்தியக்காரன் ஒரு ஆஸ்பத்திரி படுக்கையில் கிடந்தான். அவனுக்கு சுய பிரஜை வரப்போகிறது என்று டாக்டர் சொன்னார். பிரஜை வந்ததும் அவன் முன் போல பைத்தியம் போல கூச்சல் இடாமல் சாவதானமாக பேசினான். அவன் அருகில் இருந்த ஸ்திரீ இப்போது ஹைதராபாத்தில்
ரசாக்கியர் ஆட்சி இல்லை, நைஜாம் ராஜ்யம் சுதந்திர இந்தியாவோடு சேர்ந்து விட்டது என்று சொன்னாள். உடனே அவன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து உற்சாகமாக பேசினான். அவனும் அந்த ஸ்திரீயும் சிறிது நேரம் கொஞ்சி குழாவினார்கள். பிறகு நாடக மேடையில் 20-30 பேர் கூட்டமாய் நின்று கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே என்று பாடினார்கள். பிறகு திரை விழுந்தது. நாடகமும் முடிந்தது. இதெல்லாம் என் மனதில் எவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? தேவகி முதலியவர்கள் என்னிடம் சொன்னதற்கும் இந்த நாடக நிகழ்ச்சிகளுக்கும் இருந்த பொருத்தம் எப்படி ஏற்பட்டது? தற்செயலாக ஏற்பட்டதா அல்லது யோசிக்க யோசிக்க குழப்பம் அதிகமாகவே ஆயிற்று. அந்த குழப்பத்துக்கிடையே தேவகியும் அவளுடைய குழந்தைகளும் நின்ற இடத்தை கண்டுபிடித்து அங்கே போய் சேர்ந்தேன். நாடகம் பிரமாதம் என்பதாக சிலாகித்து பேசிக்கொண்டே அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து காரிலும் ஏறிக்கொண்டார்கள். என்னிடம் அவர்கள் அபிப்பிராயம் கேட்டபோது நானும் நாடகம் நன்றாக இருந்தது என்று சொல்லி வைத்தேன். வீட்டுக்கு போனதும் எல்லா சந்தேகங்களையும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு விடுவது என்று தீர்மானித்தேன். ஆனால் வீடு வந்து சேர்ந்து அவர்கள் எல்லோருடனும் நானும் உள்ளே போனதும் ஒன்றுமே கேட்க எனக்கு மனம் வரவில்லை. என்னத்தை கேட்பது, எப்படி கேட்பது? எது கேட்டாலும் அசட்டு பட்டம் எனக்கு வந்து சேரும் என்று தோன்றியது. ஆகவே விடைபெற்று கொண்டு போக எண்ணி, நான் வரட்டுமா என்றேன். நன்றாயிருக்கிறது, அதற்குள்ளே போகிறதாவது. இவர்களுடைய அப்பா இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார், அவரையும் பார்த்துவிட்டு சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றாள் தேவகி. இவர்களுடைய அப்பாவா? அது யார் என்று கேட்டேன். இன்னும் உங்களுக்கு தெரியவில்லையா என்ன? தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றளவா இருந்தேன். இன்று நாடகத்தில் ஹீரோவாக நடித்தவர்தான் என்னுடைய கணவர் என்றாள் தேவகி. அப்படியா? முந்தா நாள் நான் கேட்டபோது ஏதோ ஹைதராபாத்தில் நடந்ததாக சொன்னாயே. ஆமாம், அதுவும் தான் நாடகத்தில் வந்ததே. நான் சொன்னபடியே அவரை கருப்பு முகமூடி அணிந்த ரசாக்கர்கள் வந்து அழைத்து போனார்களே என்றாள் தேவகி. அப்படியானால் முந்தா நாள் இந்த வீட்டு மச்சு மேல் இருந்தவர் அவரேதான். முந்தா நாள் நீங்கள் வந்திருந்த போது மச்சு மேல் கடைசி ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. வேஷம் கூட போட்டு பார்த்து கொண்டார்கள். அதனாலே தான் உங்களை இவரால் பார்த்து பேச முடியவில்லை. யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தார். நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் நிஜமென்றே நினைத்துக் கொண்டீர்களா என்ன? எனக்கு அளவில்லாத கோபம் வந்துவிட்டது. பொய்யும் சொல்லிவிட்டு அதை நம்பியதற்காக என் பேரில் குற்றமும் அல்லவா சொல்கிறாள். அழகா இருக்கிறது காரியம். இந்த சமயத்தில் உள்ளே உடுப்பை கழற்றி வைப்பதற்காக போயிருந்த ஹெட்மாஸ்டர் வந்தார். அப்பா, இவரிடம் முந்தா நாள் நீங்கள் உண்மையை சொல்லவில்லையா என்று தேவகி கேட்டாள். சொல்லாமல் என்ன, 3/4 வீசம் உண்மையைத்தான் சொன்னேன். உன் புருஷன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொன்னேன். இந்த வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்லை என்று யார் சொல்லுவார்கள்? இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அழகான நாடகத்தை போட உன்னுடைய புருஷனுக்கு தோன்றி இருக்குமா என்றார் பத்மநாப ஐயங்கார். அவர் சொன்னபடி இந்த வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோ என்னவோ, ஆனால் இங்கு வந்ததின் பலன் என்னை இவர்கள் பைத்தியமாக அடித்து விட்டார்கள் என்பது நிச்சயம். என்னுடைய இந்த அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துவதற்கு அப்போது இன்னொரு சம்பவம் நேர்ந்தது. வாசலில் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது. அப்பா வந்து விட்டார் என்று குழந்தைகள் குதித்தார்கள். ஆம், அடுத்த நிமிஷம் அவர்களுடைய அப்பா வீட்டுக்குள் பிரவேசித்தார். அந்த அப்பா யார் என்று நினைக்கிறீர்கள்? பிரபல ஆயுர்வேத வைத்தியரான டாக்டர் சுந்தரம் எல்லையம் அவர்கள்தான். அன்று காலையில் டாக்டர் சுந்தரத்தின் மருத்துவ சாலையில் அவனை விட்டு பிரிந்த போது ஏதோ ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றும் ஞாபகத்திற்கு வரவில்லை என்று சொன்னேன் அல்லவா? அது என்னவென்று இப்போது பளீர் என்று நினைவு வந்தது. அந்த வீட்டு ரேலியில் முந்தா நாள் என் காலில் தடுக்கி காயப்படுத்திய அதே சைக்கிள் தான் டாக்டர் சுந்தரத்தின் மருத்துவ சாலையிலும் இருந்தது. அசோக சக்கர கொடி இரண்டிலும் இருந்தது என்பது இப்போது நினைவுக்கு வந்தது. டாக்டர் சுந்தரம் என்னை பார்த்ததும், ஹலோ கிருஷ்ணசாமி, இந்த வீட்டு பக்கமே வராதே என்று சொன்னேனே, அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு விடுவாயோ என்று பயந்தே போனேன். நீ வந்தது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாடகம் எப்படி இருந்தது? உனக்கு பிடித்திருந்ததா என்று கேட்டான். நான் பதில் சொல்வதற்குள் குழந்தைகள் ரொம்ப நன்றாயிருந்ததப்பா என்று கூச்சலிட்டார்கள். தேவகி சுந்தரத்தை பார்த்து, போதும் போதும், இந்த மாதிரி அசந்தர்ப்ப நாடகத்தை இனிமேல் நீங்கள் போடவே வேண்டாம்.
எனக்கும் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. நீங்கள் பைத்தியமாக நடித்தபோது உண்மையிலேயே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எனக்கு பயமாய் போய்விட்டது. அப்புறம் யாரோ ஒரு தடியன் புடவையை கட்டிக்கொண்டு வந்து உங்களை பிராணநாதா என்று அழைத்த போது எனக்கு சகிக்கவே இல்லை. இந்த மாதிரி நாடகம் போடவில்லை என்று யார் அழுதார்கள் என்று கூறினாள். அப்போது சுந்தரம் தேவகியின் தகப்பனாரை பார்த்து, பாருங்கள் மாமா, இந்த அழகான கதையை கற்பனை செய்து கொடுத்ததே இவள்தான். இப்போது என் பேரில் குற்றம் சொல்லுகிறாள். இதற்கு நான் என்ன செய்கிறது என்றான் அவன். அந்த சமயத்தில் நான், ஆமாம், உன் மனைவிக்கு அந்த நாளில் இருந்தே இது வழக்கம்தானே, தான் செய்த காரியத்துக்கு பழியை பிற தலையில் போடுவது என்றேன். சுந்தரம் என்னை பார்த்து புன்னகை புரிந்தான். ஓஹோ, அந்த போர்ஜரி கடிதத்தை பற்றி சொல்கிறாயோ? அது தேவகி மட்டும் செய்ததில்லை, அவளும் நானும் சேர்ந்து யோசனை செய்து பண்ணிய காரியம்தான். அதை இன்னும் நீ மறக்கவில்லையா என்றான். விஷயமே எனக்கு இப்போதுதானே தெரிந்தது, இனிமேல் மறந்துவிட வேண்டியதுதான் என்றேன் பட்டென்று. ஹெட்மாஸ்டர் அப்போது, சுந்தரம், நியாயமாக நீயும் தேவகியும் கிருஷ்ணசாமியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை ஏமாற்றியதாவது போகட்டும். தேவகிக்கு இஷ்டமில்லாத இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்தது என்னுடைய பிசகு. அதனால் நான் அடைந்த தொந்தரவுக்கு உங்களை குற்றம் சொல்லி பயனில்லை. ஆனால் கிருஷ்ணசாமியின் பேரில் பழியை போட்டீர்களே, அது ரொம்ப ரொம்ப அநியாயம். எத்தனை வருஷமாகியும் அது இன்னும் அவன் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளாவிட்டால் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் என்றார் ஹெட்மாஸ்டர். இதெல்லாம் ஒன்று வேண்டியதில்லை சார், யார் யாரை மன்னிக்கிறது என்றேன் நான். ஹெட்மாஸ்டரின் வார்த்தைகள் என்னை உருக்கிவிட்டன. ஆமாம் அப்பா, அவர் அப்படியெல்லாம் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்கிறவர் அல்ல. அவருடைய நல்ல சுபாவம் அப்போதே நமக்கு தெரியுமே என்றாள் தேவகி. மனதில் கோபம் வைத்துக் கொள்கிறவனாய் இருந்தால் இன்றைக்கு இந்த சந்து வீட்டை தேடி வந்திருப்பானா? நான் அவ்வளவு அவனை பயமுறுத்தி இருந்தும் கூட என்றான் சுந்தரம். சுந்தரம், மற்ற எதை பற்றியும் எனக்கு கோபம் இல்லை. ஆனால் தேவகியின் தொல்லையை பொறுக்காமல் அவளுடைய புருஷன் தூக்கு போட்டுக் கொண்டான் என்று சொன்னாயே, அதை மட்டும் நான் மறக்க முடியாது என்றேன். ஆமாப்பா கிருஷ்ணசாமி, உன்னிடம் சொன்னதை நிறைவேற்றலாம் என்றுதான் பார்த்தேன். தூக்கு போட்டுக் கொள்ள முயன்ற போது விட்டம் முறிந்து என் தலையில் விழுந்தால் அதற்கு நான் என்னத்தை செய்கிறது? என் பேரில் வஞ்சனை இல்லை என்றான் சுந்தரம். போதும் இந்த பேச்சு, முகத்தில் இன்னும் கொஞ்சம் பைத்திய கலை இருக்கிறது. குழாயடிக்கு சென்று முகத்தை நன்றாய் சோப்பு போட்டு தேய்த்து அலம்பி விட்டு வாருங்கள், அதற்குள் நான் இலையை போடுகிறேன் என்றாள் தேவகி. இன்றைக்கு இந்த வீட்டில் சாப்பாடு கூட உண்டா? தளிகை யார் செய்தார்கள் என்றான் சுந்தரம். நாடகத்திற்கு புறப்படுவதற்கு முன்பே தளிகை செய்து வைத்துவிட்டுத்தான் கிளம்பினேன். புளியோதரை செய்திருக்கிறேன். கிருஷ்ணசாமி, உங்களுக்கு கூட புளியோதரை பிடிக்குமே, அம்மா செய்து போட்டால் ஆசையோடு சாப்பிடுவீர்களே என்றாள் தேவகி. அப்போது தேவகியின் தாயார் ரங்கநாயகி அம்மாளை பற்றிய ஞாபகங்கள் என் மனதில் பொங்கி எழுந்தன. அடடா, எத்தனை அன்பு அந்த அம்மாவுக்கு, எவ்வளவு அபிமானம்! அந்த அம்மாள் கையினால் பாகம் செய்த புளியோதரை, திருக்கண்ணமுது முதலியவைகளை எவ்வளவு ஆசையோடு அந்த நாளில் சாப்பிட்டிருக்கிறேன். எனக்கு புளியோதரை பிடிக்கும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் இன்றைக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு கிளம்பினேன். அப்படியானால் இன்னொரு நாள் சாப்பிடுவதற்கு கட்டாயம் வர வேண்டும் என்றாள் தேவகி. ஆமப்பா, பழைய சிநேகிதத்தை மறந்து விடாதே, அடிக்கடி வந்து கொண்டிரு என்றான் சுந்தரம். அவனுடைய அழைப்பை ஹெட்மாஸ்டரும் ஆமோதித்தார். கிருஷ்ணசாமி, இன்னொரு நாள் வந்தால் உனக்கு யோகாசனத்தை பற்றி எல்லாம் சொல்கிறேன் என்றார் அவர். அவர் சொல்வது ஒன்றையும் நீ நம்பாதே. யோகாசனத்தின் மகிமையை பற்றி அவர் பிரமாதமாக பிரசங்கம் செய்வார். ஆனால் அவருடைய அலமாரியில் பார்த்தால் 5-6 வித லேகியம் வைத்திருப்பார். நீ ஒரு நாள் என்னுடைய டிஸ்பென்சரிக்கு வா, 6 மாதம் சியவன பிரசா லேகியத்தை சாப்பிட்டு பார் என்றான் சுந்தரம். அவர் கிடைக்கிறார், நீங்கள் மருந்து கடைக்கு போக வேண்டாம், இங்கே வாருங்கள் என்றாள் தேவகி. குழந்தைகள், சித்தியா, நாளைக்கு வந்து எங்களை காரில் ஏற்றிக்கொண்டு பீச்சுக்கு அழைத்து போங்களேன் என்றன. ஆகட்டும், இன்னொரு நாள் அவசியம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட்டேன். காரில் ஏறி உட்கார்ந்ததும் இந்த சிந்தாதிரிப்பேட்டை பக்கமே இனிமேல் தலை காட்டுவதில்லை என்று எண்ணிக்கொண்டேன். எல்லோருமாக சேர்ந்து எனக்கு அசட்டு பட்டம் கட்டி பைத்தியமாக அடித்து விட்டார்களே. சரி, போனால் போகட்டும், எப்படியாவது அவர்கள் சௌக்கியமாக இருந்தால் சரி.
தேவகியும் அவளுடைய கணவனும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதுதான் வேண்டியது. ஹெட்மாஸ்டரும் உற்சாகமாக இருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? வெள்ளிய நிலவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பனியினால் உலகமே குளிர்ந்திருந்தது. பழைய நினைவுகள் குமரிக்கொண்டு வந்தன. கடைசியாக இந்த சுந்தரமா தேவகியை கல்யாணம் செய்து கொண்டான். என்னையும் வைத்தியநாதனையும் அடிக்கடி சண்டை மூட்டிவிட்டு இவன் பரம சாதுவை போல் நடித்தவன் அல்லவா? அந்த நடிப்பு திறமைதான் இன்றைக்கு அவனிடம் பிரகாசிக்கிறது. பொல்லாத அமுக்கன். ஏதோ போகட்டும். தேவகி தன் மனது கொத்த புருஷனை மணந்து திருப்தியாக இருக்கிறாள் அல்லவா? அதுதான் வேண்டியது. அன்று வரை நான் அறியாத மன நிம்மதியை அன்று கண்டேன். அந்த நிம்மதியை குலைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. ஆகையினாலேயே சிந்தாதிரிப்பேட்டைக்கு அப்புறம் நான் போகவில்லை. இந்த வருஷத்து பொருட்காட்சிக்கு கூட போகவில்லை. தேவகியின் வாழ்க்கை இப்படியே நீடித்து சந்தோஷமாய் இருக்கும்படி பெருமாள் அருள் புரியட்டும். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய தேவகியின் கணவன் நாவல் முற்றும். இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த நாவல் 12/2/1950 இருந்து 12/3/1950 வெளியான ஒரு தொடர்கதை. கல்கி இதல்ல. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.